இப்போ என்ன அப்படின்னா, எந்த ஊரையும் வந்து இந்த மாதிரி ஒரு யோக்கியமான ஊராக பார்க்கல. அப்போ அல்லாஹ் வந்து இவரை கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஸ்பாட்டுக்கு வாங்க, பையனை கூட்டிங்க, ஒய்ஃபை கூட்டிங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து விடுறான். விட்டுட்டு அந்த நேரத்துலையா சும்மா விட்டானா அல்லாஹ்? அந்த மக்கா ஏன் தேர்வு செய்யப்பட்டது அதுவும் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, உலக இமாமத்துக்காக அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான் ஸ்பாட்டு. அந்த ஊரில் ஒரு ஊரை உருவாக்க போகிறேன், அந்த இடத்துல ஒரு ஊர் உருவாக்க போகிறேன், அங்கே ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க போகிறேன். அந்த கலாச்சாரம் உலகத்துக்கே வழிகாட்டணும். அது யார் காமிச்சா வழிகாட்டுச்சது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ கலாச்சாரம் உருவாகுது 3000 வருஷம் கழித்து, குழந்தைய கொண்டு போய் விட்டார் 3000 வருஷம் அட்வான்ஸாக. இங்கேருந்து ஒரு ஊர் உருவாகணும், எல்லாம் உருவாகணும். ஏன் அப்படின்னா, எங்கெல்லாம் ஒரு ஊர் உருவாகணும்னா என்ன வேணும்? ஒரு ஊரை உருவாகணும்னா என்ன வேணும்? தண்ணி இருக்கணும், ஆறு இருக்கணும், விளைநிலம் இருக்கணும், மண் இருந்தால் இருக்கணும். தரிசல் மண்டல் மண்ணாக இருக்கக்கூடாது. நல்ல பொண்ணு விளையக்கூடிய பூமியாக இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? காடுகள் இருக்கும், மழை பெற்று தரக்கூடிய காடுகள் இருக்கணும். இது 3 இருந்துச்சுன்னா அங்கே மனுஷன் குடியிருப்பான். புரியுதா? இப்போ இங்கே 3ம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் யாராவது ஒன்று அங்கே வாழ்ந்துட்டு இருக்கும். எதுவுமே காலியாக இல்லையே. இவர் போய் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லா பகுதியும் மனிதர்களால் ஆளப்பட்டு இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறான்? அல்லாஹ் என்ன பண்ணுறான்? எனக்கு ஏதோ ஒரு நல்லா இருக்கிற ஊரை தான் நான் டெவலப் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. வேலைக்கே ஆகாத பூமி எது செலக்ட் பண்ணு, அந்த பூமி நான் உலகத்துக்கே சூப்பர் பூமியாக நான் மாற்றி காட்டுறேன். எப்படி? அங்கேருந்து ஒரு கலாச்சாரம் உருவாகும், உலக பொருளாதாரத்தை அது கற்றுக் கொடுக்கும். எது? இன்றைக்கி உலக பொருளாதாரம் மேதை யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு. அவங்கக்கிட்ட என்ன ஜிடிபி இருந்துச்சு? 0 ஜிடிபி வச்சு ஜிடிபி எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்னு காமிச்சாங்க. ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத யார் காமிக்கிறாங்க? இன்றைக்கி வந்து அந்த ரசூல்லாவுடைய அந்த கலாச்சாரம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, கலாச்சாரத்துக்கு என்ன சொல்ல, சிவிலைசேஷன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கின அந்த சிவிலைசேஷன் இருக்குல்ல, அது இன்றைக்கி உலகத்துக்கே முன்மாதிரி. யாரும் இன்னும் அச்சீவ் பண்ணல. இன்னும் அந்த இவங்க இண்டெக்ஸ் போடுறாங்கல்ல, சுதந்திரத்துக்கான இண்டெக்ஸு, ஜனநாயகத்துக்கான இண்டெக்ஸு, மனித அமைதிக்கான இண்டெக்ஸு, அந்த இண்டெக்ஸ் எதுவுமே இன்னும் ரசூல்லாவுடைய இண்டெக்ஸோட இன்னும் கம்பேரிசனுக்கே வரல. அதுக்கு அல்லாஹ் செலக்ட் பண்ணுற பூமி, அதுக்காகத்தான் மக்காவை செலக்ட் பண்ணுறப்போ. புரியுதா? ஆள் அரவம் இல்லாத பகுதி ஏன் செலக்ட் பண்ணுறான்? ஏன்னா ஆளுன்னு ஒன்று இருந்தால் ஆல்ரெடி அங்கே ஒரு கோயிலுன்னு இருக்கும். அவன் என்னம்மா எங்கள் அப்பா பாட்டம் வழிமுறைக்கு மாற்றமாக நீ கொண்டு வரியாம்பா. சரி போ, இது தௌஹீதா, இது இங்கே இங்கே ஜாயிலித் அப்பம்பாட்டம் வழிமுறையே என்ன? இங்கே மக்கால அப்பம்பாட்டம் வழிமுறையே தௌஹீத் தாண்டா. போட 0லேருந்தே தௌஹீது. எது? ஊர் உருவாக்கணும். முதல் செங்கல் வைக்கப்பட்டதே தௌஹீத் தான். முதல் ஆள் வந்து இங்கே குடியிருந்ததே தௌஹீத் தான். அவருக்கு தான் அந்த ஊர் சொந்தம். இப்போ இந்த உலகம் இன்றைக்கி ஏற்றுக்கிட்ட வழிமுறை தானே, மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணில் வாழலாம். இப்போ என்ன தௌஹீதுக்கு இன்றைக்கி யாராவது அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நாதி இருக்கா உலகத்தில்? அமெரிக்கா கொடுக்குமா? ஆப்பிரிக்கா கொடுக்குமா? ஆனால் இவங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? யார்? ஹிஜாஸு, நாங்கள் தௌஹீதுக்கு இங்கே இடம் இல்லை, ஏகத்துவத்திற்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் உருவாக்குனது 0லேருந்து உருவாக்குனதே எல்லாம் அதுக்கு தான். 4000 வருஷம் காக்க வச்சு 2 ரசூல் தான். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 2 ரசூலை வச்சு கொண்டு வந்து ஜென்ரேட் பண்ணுற அந்த ஊரை, இதுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஊர், அதுக்காகத்தான் ஹஜ்ஜு அங்கே கடமையாக்கப்பட்டது. ஏன்னா இப்ராஹிம் நபிக்கு நிறைய மர்க்கஸ் இருக்குது, எங்கே இருந்து வேணாலும் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். ஈராக்கில் கொண்டு வந்தால் என்னம்பா, நாங்கள் மனிதர்கள் சேர்ந்து பண்படுத்தின ஊர், பின்னாடி வந்து உங்கள் இறைவன் வந்து சொந்தம் கொண்டாடுறானா கேட்பானா இல்லையா? பாலஸ்தீன் எப்படி? பாலஸ்தீனை நாங்கள் ஆல்ரெடி சிவிலைசேஷன் வச்சுருந்தோம்மா. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? 0 சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஊரை செலக்ட் பண்ணுறான். இப்போ இதில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து கொண்டு போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொண்டு போய் அல்லாஹ் என்ன பண்ண சொல்கிறான்? மக்காவில் போய் விட்ட சொல்லிட்டான். இப்போ இதுக்கப்புறமும் ஹஜ் இங்கே உருவாக்கப்படல. இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அடுத்த ஒரு சோதனையை வைக்கிறான். எல்லா டெஸ்ட்டை விட கொண்டு போய் பையனை விட சொன்னார், சரி கொண்டு போய் விட்டுறது தானே, விட்டாச்சு. அடுத்த ஒரு மிகப்பெரிய சோதனை இருக்குது. என்ன? அந்த பையனை அறுத்து கிட்டத்தட்ட 100 வயசு அப்போ யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. போய் விட்டுட்டு வந்து 13 வருஷம் பையன் உயிரோடு இருக்கானா, பொண்டாட்டி இருக்குதா, செத்துருச்சா ஒன்றும் தெரியல. 13-14 வருஷம் கழித்து அல்லாஹ் இடத்துல ஒரு கனவு வருது. என்ன? அந்த மகனை அறுத்து பலியிடுற மாதிரி. அப்பா அல்லாஹ் உடனே கிளம்புறாரு, நேராக மகனை பார்க்குறாரு. அப்பா வந்திருக்காரு இத்தனை வருஷம் கழித்து, ஒரே சந்தோஷம். அந்த உடனே சொல்கிறார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன்.
சொல்கிறார், அப்பா வந்திருக்கார், என்ன வாங்கிட்டு வந்திருக்கார், கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உன்னை கொல்லலான்னு இருக்கிறேன், உனது கருத்து என்ன என்பதை சொல், இந்த மாதிரி உத்தரவு வந்திருக்கு, நீ என்ன சொல்கிற. அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, பையன் ஈமானோட வளர்த்திருக்காங்களா, மனைவி எப்படி வளர்த்திருக்கிறாங்க அதையும் டெஸ்ட் பண்ணுறாரு. பண்ணும்போது சொல்கிறார், அதற்கு அவர் கூறினார், என் தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளையிடப்படுகிறதோ அதை செய்து விடுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் அவ்விருவரும் இறைவனுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்து விட்டார்கள். இதுதான் முஸ்லீம் சரணடைவது அப்படிங்கிறோம்ல. நம்ம இஸ்லாம் கலிமா சொல்லிட்டு வந்து, கலிமா என்ன, கலிமாவுடைய பர்க்கத்து பயங்கர குஷி, கலிமாவில் இருக்கும், கலிமா இது டோட்டலாக சப்மிட் ஆகி சொன்னதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் இங்கே தான் ஒரு முஸ்லீம் சர்டிஃபிகேட்டை கிடைக்குது. இப்போ தான் முஸ்லீம் ஆகிருக்கீங்க, அல்லாம கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்ராஹிம், யூ ஆர் நவ் முஸ்லீம் அப்படிங்கிறான் அல்லாஹ். மேலும் இப்ராஹிம் மகனை முகம் குப்புறமாக கிடத்தினார், கும்புற போடுறார். இப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹிமே, நீர் கனவை நனவாக்கி விட்டீர், நன்மை செய்வோருக்கு நாம் இவ்வாறே கூலி வழங்குகிறோம். நான் சோதனை தான் வச்சேன், கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, நிச்சயமாக இது மிகப்பெரிய சோதனை இருக்குது. அல்லாஹ்வுடைய வாயிலேருந்து சொல்கிறான், பெரிய சோதனைப்பா, அல்லாஹ் சொல்கிறான்னா அதுக்கு மேலே ஒரு பாரம் கிடையாது. என்ன கற்பனை இருக்கும் 100 வயசில் பையனுக்கு வந்து ஒரு குழந்தை வந்திருக்கு, ஒரு பையன், சிங்கிள் பையன் அது வரைக்கும். மேலும் ஒரு பெரும் பலியை ஈடாக கொடுத்து அக்குழந்தையை நாம் விடுவித்து கொண்டோம், பின்னர் தோன்றிய தலைமுறைகளில் அவருடைய புகழையும் நற்பெயரையும் விட்டு வைத்தோம். 37 102 108 சஹாபாக்கள் உயிர் கொடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு ரீசன் தெரிஞ்சுது, பத்ருக்கு தான் போகிறோம், உஹதுக்கு தான் போகிறோம், இவங்களுக்கு ஏதாவது ரீசனாவது அல்லாஹ் சொன்னானா, அவ்வளோதான். எதுக்கு அறுக்கிறோம், அறுக்கிறதுல என்ன இருக்கும், இதை அறுத்து அல்லாஹ்க்கு என்ன கிடைக்கும், ஒரு வேளை அல்லாட்ட பேசி பார்க்கலாம், கனவு தானே வந்துச்சு, நாமக்கு கனவை தப்பாக விளங்கிட்டோமா, இதுக்கு யாராவது தாவியல் இருக்குமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கனவுனா நபிமார்கள் கனவு. இதில் நம்ம ஆலிம்கள் கூட விளையாட்டாக பயன் பண்ணுவாங்க, நமக்கு கனவு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், அப்பா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்பா, கரெக்டு தான், நமக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நபிமார்களுடைய கனவுக்கும் முஸ்லீம்களும் சாதாரண மக்களுடைய கனவுக்கும் வித்தியாசம் இருக்குது. நபிமார்களுடைய கனவு வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்ததுன்னா எல்லாமே செய்யணும்னு அர்த்தம். நம்ம கனவு வந்துச்சுன்னா சைத்தானும் வருவோம். அதனால் வந்து அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கனவுல வந்துச்சுன்னா நாம் இப்படி நடக்கணுமா, அது முதல்ல அது கம்பேரிசனே பண்ணக்கூடாது, கிறுக்குத்தனம். எவனா ஒருத்தன் அறுத்துட்டான்னு வச்சுங்க, கனவுல சைத்தான் வந்து சொல்லி பக்ரீது டைமில் இன்றைக்கி வந்து இந்த வருஷம் ஆட்டுக்கு பதிலாக அவன் பையனாரு, நான் வந்து இப்ராஹிம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஆயிரும், அப்போல்லாம் நடந்துக்கூடாது. அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நபிமார்களுடைய கனவு அது வஹி. இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ அது ரீசன் சொல்லல், ஒரு வேலைக்கு அங்கே உன்னை கொண்டுட்டாங்கன்னா அது வேறு விஷயம், தான் கையாலே அறுக்கிறது. இப்போ என்ன அர்த்தம், ஒரே விஷயந்தான், அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ் சொன்னால் செய்யணும். இது தான் இப்ராஹிம் நபியுடைய சாஃப்ட்வேர், வேறு எதுவும். இதுதான் நமக்கும் சாஃப்ட்வேராக இருக்கணும். அது ஹிக்மத்து தெரிஞ்சு செஞ்சால் சந்தோஷம், தெரியலைனாலும் செய்வோம். இப்போ அல்லாஹ் குரானில் ஹிக்மத்து சேர்த்து தான் கொடுத்துருக்கான், ஒவ்வொரு விஷயமும் ஏன் செய்யணுங்கிற அந்த அறிவோடு சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கான். ஆனாலும் இவங்க இது பண்ணுறா இல்லை. இதில் இஸ்மாயில் நபியுடைய டெடிகேஷன் லெவலும் பார்த்துக்கணும். இப்போ இதில் இப்ராஹிம் நபியுடைய தியாகம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலானது இவருடைய தியாகம். இவர் பையனாக இருக்கணும், இவர் தன்னையே கழுத்தில் அறுக்க சொல்லி ஒத்துக்கணும். எது பெருசு, இவங்களும் பெருசு. அதனால தான் மற்ற மர்க்கஸை விட இந்த மர்க்கஸ் தேர்வு செய்யப்பட்டுச்சு. இவர் பல மர்க்கஸ் உருவாக்கியிருக்காங்க, யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல மர்க்கஸ் உருவாக்கியிருக்காங்க. அங்கங்கே ஸ்பாட்ஸ் இருக்குது, பலஸ்தீனில் இருக்குது, சிரியாவில் இருக்குது, ஜோர்டானில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இருந்தாலும் மக்காவை ஏன் செலக்ட் பண்ண அல்லான்னா, சரி இமாமத்து அது இந்த பையனுடைய வாரிசுகளில் அந்த இமாமத்து, உலகத்துக்கான அந்த இமாமத்து இந்த பையனும் செலக்டடு, இந்த இப்ராஹிம் நபியும் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், காபாவை கட்டுங்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் காபாவை கட்டுங்க. நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கஸ்தலம் மக்காவில் உள்ள காபா மக்காவில் உள்ளதாகும். அருள் நலம் வழங்கப்பட்ட இடமாகவும் அகிலத்தார் அனைவருக்கும் வழிகாட்டும் மையமாகவும் அது உள்ளது. இது என்ன, அது ஹெட் குவார்ட்டர்ஸ், அது மர்க்கஸ். ஹிதாயத்து, பொருளாதாரத்தில் ஹிதாயத் வேணுமா, மக்காவை பார். ஆன்மீகத்தில் ஹிதாயத் வேணுமா, மக்காவை பார். சமூக வாழ்வு எப்படி இருக்கணுமா, மக்காவை பார். அரசியல் பிரின்சிபல்ஸ் வேணுமா, மக்காவை பார். ஃபிலாசபி வேணுமா, மக்காவை பார். எல்லாத்துக்குமே அங்கேருந்து எடுக்கணும். இன்றைக்கி அந்த இடத்துல இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி அதோடைய ஷேப் மாறிடுச்சு. அப்போ மனித குலத்திற்கு அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டும் இடமாக எது இருக்கணும், இந்த மர்க்கஸ் ஆகும், வழிகாட்டும் மையம் இது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 3ஆம் அத்தியாயத்தில் 96ஆம் வசனத்தில் சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த காபா கட்டும்போது அதுக்கப்புறம் எல்லாம் புரிய வச்சிடறான், இந்த ஊரை ஏன் கொடுத்தோம்,
இதுக்கு பின்னாடி இங்கே என்ன நடக்க போகுது. இப்ராஹிம் நபி எவ்வளோ புத்திசாலி, சாதாரண புத்திசாலி கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிக்மத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இமாமத்துன்னு சொல்லிட்டான், கியாமத் வரைக்கும் இமாமத்து இருக்கணும். ஏன்னா இப்ராஹிம், நான் தான் சொன்னேன்ல, அந்த குரான் தப்சீரில் கூட சொல்லியிருப்பேன் டீட்டெயிலாக. என்னென்னா இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இறை ரசூல் நபிமார்கள் எல்லாம் அனுப்பிட்டே இருந்தான். அந்த நபி வந்து வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பார், மனிதர்கள் எப்படி வாழணும் கற்றுக் கொடுப்பார். இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் எப்படின்னா ஒரே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் இறை தூதர்கள் அனுப்புவோம். இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளில் மட்டும் இறை தூதர்கள் வருவாங்க. அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கும், உம்மத்து உருவாக்கும். அந்த உம்மத்து உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழணும். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதற்காகத்தான் காபாம் உருவாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சொல்கிறான் இந்த 2வது அத்தியாயத்தில் 127 128 மேலும் நினைவு கூறுங்கள், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது இவ்வாறு பிரார்த்தித்தார்கள், எங்கள் இறைவனே, எங்களுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீதான் எல்லாவற்றையும் செவ்வியிருப்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறாய். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, எங்கள் இறைவனே, மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக, மேலும் எங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு உம்மத்தை உருவாக்குவாயாக. எங்களுடைய சமூகத்திலிருந்து, எங்களுடைய வாரிசுகளிலிருந்து ஒரு உம்மத்தை உருவாக்கு, அது உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உம்மத்தை உருவாக்கு. நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக. எங்களுக்கு நாங்கள் எதெல்லாம் இபாதத் எங்களுக்கு கற்றுக் கொடு. ரசூலா எதெல்லாம் இபாதத்துன்னு சொன்னாங்க? உங்கள் மனைவி இடத்துல உடல் உறவு கொள்வது இபாதத்துன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் ஆச்சரியமான, இது எப்படி இபாதத்தாகுன்னு. அப்போ அல்லாஹ் ரசூலா திருப்பி கேட்டாங்க, அப்போ நீ விபச்சாரம் பண்ணால் உனக்கு தீமை எழுதப்படுதா இல்லையா, அதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? ஆமாம். அப்போ இதுக்கு நன்மை எழுதணுமா இல்லையாங்க? நீ விபச்சாரம் செய்யாமல் கல்யாணம் பண்ணுறீல்ல, அதுக்கு உனக்கு நன்மை எழுதணுமா இல்லையா? அது கணக்கு சரியாக தானே போச்சு. அப்போ வாழ்க்கை இபாதத் தான். அப்போ இங்கே வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி தொழுவணும், எத்தனை நோன்பு வைக்கணும் மட்டும் இல்லை, பொருளாதார வழிபாடு எப்படி இருக்கணும், குடும்ப வழிபாடு எப்படி இருக்கணும், எல்லாமே இபாதத் தானே நமக்கு. வியாபாரத்தில் வழிபாடு எப்படி இருக்கணும், ஆன்மீகத்தில் வழிபாடு எப்படி இருக்கணும், அரசியலில் வழிபாடு எப்படி இருக்கணும், குற்றவியலில் வழிபாடுகள் எப்படி இருக்கணும், எல்லா வழிபாடும் எங்களுக்கு கற்றுக்கொடு. மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீதான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடனாக இருக்கிறாய். இதில் சில பேர் கேள்வி எழுப்புவாங்க, என்ன இதெல்லாம் வழிபாடு இல்லை, இபாதத்து தான், வழிபாடு இல்லைன்னு நீங்கள் அதையே டிக்ளேர் பண்ணுங்க. எதுலாம் வழிபாடு இல்லைன்ட்டு நான் சொல்கிறேன், மனித வாழ்வின் அன்றாட வாழ்க்கை, காலையில் நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கிறது முழுதும் வழிபாடு. அது இவங்களே பேசியும் இருப்பாங்க. பல பயான்களில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க, வழிபாடு தாங்க, வியாபாரம் வழிபாடு தாங்க, எல்லாமே வழிபாடும்பாங்க. இப்படி இவங்க அதான் சொல்லலாம், ஹக் இவங்க பிரச்சனைன்னு வரும்போது, இல்லை இந்த வழிபாடுங்கப்போ வழிபாடு நம்ம மேலே கடமையே இல்லையா, வாங்க அந்த கடமைக்காக உழைக்கலாம்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ இது வழிபாடு இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசி ஆகணும். வெறும் இபாதத்து பள்ளிவாசலுக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் வழிபாடுன்னு பேசி ஆகணும். அப்போ அந்த நேரத்தில் முரண்பட்டு பேசுவாங்க. அப்போ அவங்களுடைய முரண்பாடை வச்சு முதல்ல நீங்கள் தெளிவாக டிக்ளேர் பண்ணுங்கள், மனித வாழ்வில் எது எல்லாம் வழிபாடு இல்லை நீங்கள் அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அது வழிபாடுன்னு ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரசூலா வழிகாட்டியிருக்காங்க, அதை எல்லாம் இவங்களே ஒத்துக்கிறாங்க. காமனாக அரசியலில் வழிகாட்டலையா, காட்டியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுமா, தேவையில்லை. அது எப்படி ரசூல்லா விஷயத்தில் எது இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அதையாவது காட்டுங்க. அதில் வந்து நம்ம மாட்டிக்குவாங்க. அப்போ முழு வழிபாட்டுக்கான ஒரு மர்க்கஸாக காபா கட்டப்பட்டது. அது முதல்ல கட்டப்பட்டது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டுறாங்க. இதில் இவங்களுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இப்ராஹிம் நபி கட்டினார்னா அப்புறம் ஆதம் நபியிலேருந்து பள்ளிவாசலே இல்லையா? அப்போ பள்ளிவாசல் கும்புறது இபாதத்துக்கு தானே இருக்குது. அப்போ மற்ற பள்ளிவாசல் இல்லைன்னு ஆயிருமே. ஆதம் நபி கட்டினாருங்க, எங்கே குரானில் பேசுது இப்ராஹிம் நபி கட்டினாங்கன்ட்டு? ஆதம் நபி கட்டினாங்க குரான் எங்கே இருக்குது? ஹதீஸில் இல்லையே, ஹதீஸில் கூட இல்லை ஆதாரம். இவங்க எந்த ஹதீஸுமே காட்டுறதில்ல. என்ன சொல்கிறாங்க, மனிதர்களுக்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல்னு இருக்குல்ல, அப்போ மனிதர்களுக்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல்னு இருக்குல்ல. சரிங்க, அங்கே மேஸ்திரியும் சேர்த்துல வந்திருக்கிறாரு, கட்டப்பட்ட பில்டிங் இதுன்னு சொல்லிட்டான், கூட மேஸ்திரியும் இருக்கிறாருல, மேஸ்திரியோட சேர்ந்து தானே நல்லா இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறான், இவர் தானே கொண்டு போய் விட்டாருன்னு. அப்போ பள்ளிவாசல் ஏற்கனவே இருந்துச்சுன்னா ஆதம் நபி இப்ராஹிம் நபி கொண்டு போய் இடத்த தேடிட்டு போக வேண்டியது இல்லையா, நேராக போய் காபாவில் விட்டுட்டு வந்துட வேண்டியது தானே. காபா ஆல்ரெடி இருந்துச்சுல்ல பில்டிங்கு, அந்த இடத்துல கொண்டு போய் அவர் போய் விடும்போது மொட்டை பாலைவனத்தில் தானே விடுறாரு. ஸ்பாட் எதுன்னு அவருக்கே தெரியலையே, கொண்டாந்து இந்த ஸ்பாட்டுன்னு நல்லா விட்டுட்டான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல முதல் பள்ளிவாசல் கட்டினது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் கட்டுறாங்க. ஆதம் நபி கட்டினதா எவிடன்சஸ்லாம் கிடையாது. அது எல்லாமே என்ன இருக்குது, வரலாற்று நூல்லையும் கட்டுக்கதைகள்லையும் தான் இருக்குது. ஹதீஸில் கூட ஆதாரபூர்வமான புகாரில் எங்கேயாவது இருக்கா ஆதம் நபி கட்டினதான்ட்டு? ஹதீஸ் இல்லை, சரியான ஹதீஸில் இல்லை. இருந்ததுன்னா இவங்க காட்டுவாங்க. இவங்களே இந்த விளக்கத்தை தான் சொல்கிறாங்க, எது குரானை வச்சு இந்த விளக்கம் தான் சொல்கிறாங்க. கேட்டால் நமக்கு என்ன சொல்லுவாங்க, ஆதாரம் காட்ட மாட்டேங்கிறான், ஏதோ இவனா விளக்கம் சொல்கிறான், சுய விளக்கம் சொல்கிறாங்க. சுய விளக்கம் இவங்க சொல்கிறது குரானுக்கு மாற்றமா? அதுவும்
குரான் தெளிவாக சொல்லுது இவங்க 2 பேர் தான் கட்டினாங்கன்ட்டு. அப்போ இது ஒரு விஷயமும் கிளியர் பண்ணிக்கணும். அனைத்துக்குமான மர்க்கஸாகத்தான் அல்லாஹ் முதல் பள்ளிவாசலே எழுப்புறோம். அப்போது பள்ளிவாசல்னால் எல்லா ஹிதாயத்தும் அதில் இருக்கணும். அதுதான் மறுமை நாளில் வரும், ஒரு காலகட்டம் வரும், பள்ளிவாசல்கள் மிக பெருசாக இருக்கும். ஆனால் உள்ளே போனால் ஹிதாயத் இருக்காது ரசூலா சொன்னாங்கல்ல. இப்போ இன்றைக்கி ஆன்மீக ஹிதாயத் இல்லாமல் தான் எந்த பள்ளிவாசல் இருக்குது? களிமா எதுன்னு இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனைன்னு போனால் பள்ளிவாசல் சொல்லி தர மாட்டாங்களா? அழகாக சொல்லி தருவாங்க. 5 கடமைன்னு சொல்லி தருவாங்க. ஈமானின் கிளை, ஈமான்னா என்ன? அல்லாஹ்வை நம்புறது, மலக்கை நம்புறது, வேதத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து தெளிவாக அனுப்புவாங்க. எதை சொல்லி தர மாட்டாங்க. ஆன்மீக வழிபாடு மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற வழிபாடுகள்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஹிதாயத்திலிருந்து அவங்க வழி தவறி போயிருக்காங்க. அப்போ இதுதான் விஷயம். அப்போ இந்த இடத்துல விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போ காபாவை வச்சாச்சு. இப்போ இந்த காபாவுக்கு வரணும் இல்லை, யார் வருவா, எப்போ வருவா, அதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா? அது அல்லாஹ் ஹஜ்ஜு பண்ண சொல்கிறோம். ஹஜ்ஜு செய்திட மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்வீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் 22வது அத்தியாயத்தில் 27வது வசனம். அவர்கள் வெகு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் நடந்தும் ஒட்டங்களிலும் பயணம் செய்து உம்மிடம் வரட்டும். நீ அறிவிப்பு செய். உன்னுடைய அறிவிப்புக்கு பதிலளித்து எல்லாரும் வரணும். அவங்க எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அவங்க வட்டகத்துலேயும் சரி நடந்தும் சரி வரணுன்ற. இப்போ இது என்ன ஆகுது? காமன் மீட்டிங் பாயிண்ட்டாக இந்த மர்கஸ் செலக்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு யார் வருவாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. இஸ்மாயில் நபி ஆல்ரெடி இருப்பார். இசாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல அங்கே பலஸ்தீனில், அவர் இங்கே வந்துடுவார். ஜோர்டானில் லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்ல, அவரும் வந்துடுவார். இங்கே ஸ்பாட்டு, இங்கே இப்ராஹிம் நபியோடைய அந்த உம்மத்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும். உலகத்தில் எப்படி நாட்டு நிலவரம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பண்ணலாம், அடுத்த தாவா எப்படி கொண்டு போகலாம், எல்லாம் மர்கஸில் அங்கே டிஸ்கஸ் பண்ணப்படும். இப்ராஹிம் நபி நின்று அந்த ஹஜ்ஜுடைய அந்த ஸ்டெப்ஸை புரிய வைப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நினச்சி பாருங்கள், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹஜ்ஜுங்கிறது. அதுக்கப்புறம் இவங்க மாற்றிட்டாங்க. யார்? பனி இஸ்ராயல்கள் மாற்றிட்டாங்க. இப்போ இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடையதும் காபா ஏன் தேர்வு செய்யப்பட்டது, ஹஜ்ஜு எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற சுருக்கமான வரலாறு. இப்போ இங்கேருந்து நவீன காலத்துக்கு வந்துடுவோம். எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம். அந்த காலத்தில் என்னவா இருந்துச்சு, இந்த ஹஜ்ஜு என்ன ஆயிருந்தது, இந்த ஹஜ்ஜு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கரப்ட் ஆயிடுச்சு. எந்த காபாவில் இப்ராஹிம் நபி சிலைகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்தாங்களோ அந்த இடத்துல என்ன ஹுப்பல், லாத்து, உஸ்ஸா, மனாத்து இந்த சிலைகள்லாம் கொண்டாந்து வச்சாங்க. அதே மாதிரி ஆவிகள், இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், இவங்களுக்கும் இந்த ஷீராங்கிற நட்சத்திரத்தை அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அதே எல்லாமே இவங்க வணங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வெளியூர் ட்ராவல் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு சிலை நல்லா இருந்துச்சுன்னா அதையும் கொண்டாந்து வச்சுருவாங்க. இப்படி கொண்டாந்து வச்சு அதே மாதிரி சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறாங்களே ஆட்கள், ஒவ்வொரு ஊர்வாசிகள் இருப்பாங்களே, அந்தந்த ஊர்வாசிகள் இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வங்கள் அதையும் கொண்டாந்து காபாவில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி செஞ்சு வச்சுருவாங்க. வச்சுட்டா காபாவில் வச்சு அதுக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சுன்னா அந்த சிலைகளுக்கு பெருமை, அந்த ஊர் மக்களுக்கும் பெருமை. இதன் மூலமாக குறைஷிகளுக்கு என்ன பெனிஃபிட்டு? அந்த வியாபாரத்துக்கு இவங்க சுதந்திரமாக அங்கே இங்கே அந்த ஊர்களுக்கு நடமாட முடியும். ஏன்னா அந்த ஊர் மக்களுடைய முழு நேர தொழிலே என்ன? வழிப்பறி தான். காசு அந்த பக்கமாக வியாபார கூட்டம் வந்துச்சுன்னா வழிப்பறி செஞ்சு சாப்பிட்ணும். எப்போ அவங்க வழிப்பறி செய்ய மாட்டாங்க? ஹஜ்ஜுடைய அந்த 4 மாதத்தில் மட்டும் வழிப்பறி நடக்காது. ஆனால் குறைஷிகளுக்கு ஃபுல் வருஷமும் வழிப்பறியிலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. இது மாதிரியான ஒரு கட்டம். இதை பற்றி புகாரியில் கூட 4376 ஹதீஸில் வரும். நாங்கள் அறியாமை காலத்தில் கல்லை வணங்கி கொண்டிருந்தோம். ஒரு கல்லை விட சிறப்பாக மற்றொரு கல்லை கண்டால் அதை எடுத்து கொண்டு பழையது எரிந்துடுவோம். கல் ஏதும் கிடைக்கவில்லை என்றால் மண்கட்டியை சேகரித்து குவித்து வைப்போம். அது ஆட்டின் பாலை கொண்டு அதன் மேலே கறக்க வைத்து மண்கட்டியின் மீது கறப்போம். பிறகு அதை சுற்றி வரும். அதை தவாப் பண்ணுவோம். ரஜப் மாதம் வந்து விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆயுத முனைகளை அகற்றி விட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், இதுக்கு உம்ராவுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது புகாரில் 4376. அப்போது எந்த மத குருவாக மாறக்கூடாதுன்னு இப்ராஹிம் நபி வந்தாங்களோ அவங்களுடைய வாரிசு என்ன ஆயிடுச்சு? இப்போ அதே பூசாரிகள், அதே கோயில் செட்டப்பு, அதே சிலைகள் வந்துருச்சு. இதில் எல்லாமே இது செட்டப் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரசூல்லாவுடைய பொசிஷனும் பாருங்கள். இப்போ இவர் யார்? பூசாரிகளுடைய வாரிசுகளுடைய இவரும் ஒரு அடுத்த லெவல் பூசாரியாக வர வேண்டியவர். அதே இப்ராஹிம் நபிக்கு என்ன ஸ்டேட்டஸ், வாழ்க்கை செட் ஆச்சோ அதே ஸ்டேட்டஸ் இவருக்கு. இப்போ இதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஹஜ்ஜினில் என்ன நடக்கும், 360 சிலை இருக்குல்ல, 360 விதமான காணிக்கைகள் வரும். இப்போ நம்ம வச்சுருக்காங்கள, நம்ம இன்றைக்கி நம்ம இந்து சகோதரர்கள் இங்கே இருக்காங்க. ஒரு கடவுளுக்கு லட்டு, ஒரு கடவுளுக்கு முறுக்கு, ஒரு கடவுளுக்கு வடை, ஒரு கடவுளுக்கு பஞ்சாமிரதம்னு வச்சுருக்காங்களா. அப்போ அந்த பக்தனில் வரும்போது லட்டு கொண்டு வருவான். அப்போ அங்கே காபாவில் ஒவ்வொரு ஐட்டமாக வரும். 360 ஐட்டமும் வரும்.
இவங்க இது தங்க அவுளியா, இது வந்து முத்துமாலா அவுளியா, முத்துபாவா அப்படின்னா முத்துமாலை வரும். இவர் வந்து கோழி அவுளியானா கோழிகளாக வரும். இது ஆடு அவுளியானா ஆடுவாக வரும். அப்போ ஒவ்வொன்றா வர வர இவங்க செழிப்பாக இருப்பாங்க. யார்? குறைஷிகள். அப்போ அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஹஜ்ஜுடைய அந்த ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் வரவழைக்கப்பட்டு குறைஷிகளை பற்றி புகழ்ந்து பாடுறது. ஏன்னா வந்த ஆளுகளுக்கு இவங்க யார் என்னதுன்னு தெரியாதில்ல, இவங்களை பற்றி சொல்லணும், இவங்களா சொல்லிக்கிறது. அதுக்குன்னு ஒரு டீம் நியமிச்சிருவாங்க. அவங்க பாடுவாங்க, அபு சுஃபியான் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, அம்ருபின் ஹிஷாம் யார், அபுஜெயில் இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி 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 அவங்க கவிதை பாடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா பகட்டுத்தனம் காட்டுறது, அதாவது பீத்திக்கிறது. குர்பானி தேவை இருக்கு இல்லையா, அறான்னு அறுத்துட்டே இருப்பான். ஒரே நாளில் 100 அறுத்துருவான். இவர் பார்த்தீங்களா 100 அறுத்தார். அடுத்து என்னடா அந்த வீட்டில் 100 அறுத்துட்டாங்க, நம்ம அறுடா 150 அறுறான், 150 அறு. அண்ணா இல்லைங்கண்ணா எல்லோரும் சாப்பிட்டான், நீ அறுடா, அவன் இன்றைக்கி 100 அறுத்துருக்கிறான், முடிஞ்சிருச்சு, அவன் பார்த்து கொடுத்துட்டு போயிடுவான். நாளைக்கு எல்லாம் மக்கள்லாம் போயிடுவாங்க. அப்புறம் ஊருக்கு பூரா போய் இவன் 100 அறுத்தான், இவன் 50 தான் அறுத்தான்னு இழிவாக பேசுகிறதா அரு. இது மாதிரியான விஷயம். அடுத்தது என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, கூத்துக்கள், சாராயம், நடன நிகழ்ச்சி, பாடகிகள், விபச்சாரமும் பகிரங்கமாக நடந்துட்டு. அப்புறம் என்ன பண்ணாங்க, தவாஃபு நிர்வாணமாக தவாஃப் பண்ணியிருக்காங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால், நாங்கள் அன்று பிறந்த பாலகர்கள். எப்படி அன்று பிறந்த பாலகனாக மாறினா, இவன் ட்ரெஸ்ஸையும் அவுத்து விட்டு அன்று பிறந்த பாலகனாக மாறி, நாங்கள் இப்போ எங்கள் அம்மா இப்படி தாங்க எங்கள் பெற்றாங்க, ஏற்றத்தாழ்வே மனிதர்களில் இருக்கக்கூடாதுங்க, அதனால் எல்லாத்தையுமே கழிச்சிட்றது. ஏறாமனா அதையும் தூக்கி போட்டு தவாஃப் சரி, இது உயர்ந்த தவாஃபு. எது? நிர்வாணமாக தவாஃப் பண்ணுறது. அப்புறம் கை தட்டுறது, சீட்டி அடிக்கிறது, சங்கு ஊதுறது, இதுதான் இபாதத்து. அப்புறம் தல்பியாவை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, இறைவா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் எல்லாம் வரும், உனக்கு யாரும் இல்லை, லப்பைக்க லா ஷரீக்க லப்பைக்னு சொல்லிட்டு, யார் உனக்கானவராக ஆக்கி கொண்டாயோ அவர்களின் இணை வைப்பை தவிர, இணை வைப்புக்குன்னு நீ சில பேர் அனுபவிச்சிருக்கல, அவங்கள தவிர மற்றவர்களை இணை வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த குர்பானி இறைச்சியெல்லாம் அறுத்துட்டு போய் காபாவில் போட்டு தேய்ப்பாங்க. இந்த கறியும் ரத்தத்தையும் காபாவுடைய செவர்களுக்கு தேய்க்கிறது. எதுனா அல்லாவுக்கு இது போய் சேருது, அல்லாஹ் இதை உறிஞ்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு அக்கீதாவும் அவங்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி புனித மாதங்கள் இருந்துச்சுல, ஹஜ்ஜுடைய மாதம், இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் கூலிங்லேயே வர்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. வெயில் காலத்தில் வந்துச்சுன்னா ட்ராவல் பண்ணுறது சிரமம், கூட்டம் குறையும். அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம், 4 பேர் வராமுட்டானா இவங்களுக்கு காணிக்க வராதில்ல. அதனால் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வருஷம் ஹஜ்ஜு வெயிலில் வருது அப்படின்னா, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், அந்த அக்டோபர் செப்டம்பர் இது இருக்குல்ல, நமக்கு புரியுதுக்கு சொல்கிறேன், அதை 3 தூக்கி ஜனவரி பக்கத்தில் வச்சிரு, இந்த ஜனவரி பிப்ரவரி இருக்குல்ல அது தூக்கி கொண்டு போய் அக்டோபரில் வச்சிரு, இன்றைக்கி ஜனவரி 11ஆவது மாதம் சரியா, அப்படி மாற்றிடுவாங்க. இப்படி மாற்றி கூலிங்லேயே வர்ற மாதிரி வருஷம் கூலிங்லேயே ஹஜ்ஜு வரும், குளிர்காலத்தில் மட்டுமே ஹஜ்ஜு வரும். அது மாதிரி மாதத்தை மாற்றி போடுவாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். என்ன அப்படின்னா, வியாபாரம் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்தது நீங்கள் தூய்மையான நோக்கத்தை காணிக்க மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், வியாபாரம் பண்ணக்கூடாது. இது மாதிரி அப்புறம் மௌன விரதம் இருக்கணும். ஹஜ்ஜு என்ன, அவர் பேசவே மாட்டார், ஹஜ்ஜுக்கு வரும்போது போகிற வரைக்கும் பேசவே மாட்டார். அப்புறம் நிறைய நோன்பு வைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. நோன்புன்னு இல்லை, சாப்பிட மாட்டாங்க, பசி இல்லைங்க என்ன அப்படின்னா, எல்லாம் அல்லாவுக்காக இல்லை, அது சிலைக்காக ஏதோ நேர்ச்சை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் வர்றது, ஊர்லேருந்தே கிளம்பும் போது ஒன்றுமே எடுத்துகிட்டு வர மாட்டார், வெறும் அப்படியே ஏறாமல் கட்டிட்டு வந்துட்டுருப்பார். சாப்பாடு தண்ணி ஏதோ எல்லாம் கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப அப்படியே சார்ந்துருக்காரான், தவக்குள் அப்படி அவ்வளோ டெடிக்கேஷன் லெவல் போயிருச்சான். ஆனால் பசி வந்துச்சுன்னா பிச்சை எடுத்துனா கொடுத்துருங்க ஜி, சாப்பிடுங்க, என்னங்க ரொட்டியா அப்படி அப்போனா கொடுத்துருவான்ல. எப்படியும் ஆஜி உட்காந்துருக்கிறாரு, சாப்பிடும்போது பார்த்தாலே முடிஞ்சு, ஆட்டுக்குளம் பட்டிருக்கு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு வந்துடும்ல. இப்படியே எவ்வளோ நாள் இருக்கோ அப்படியே ஓட்டிட வேண்டியது. தனியாகவும் வரமாட்டான், ஏதோ ஒரு டீம் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்போ ஏன்னா இல்லைன்னா சேர மாட்டான்ல, ஹஜ்ஜு வரைக்கும் வரும்போது கருவாடாயிருவான். அவன் என்ன பண்ணுவான், வந்தும் சேர்ந்துருவான், ஹஜ்ஜும் பண்ணிடுவான்னா என்ன அர்த்தம், பிச்சை எடுத்தே சாப்பிட்ருக்கான்னு அர்த்தம். அப்போ இது மாதிரி எல்லாம் வந்தது. அப்போ இந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவுடனே இவங்களுக்கு தெரியுமில்ல இந்த சிலைகள்லாம் என்ன, இதே தானே ரசூல்லா கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வாரிசு நீங்கள் தான். அதுவும் ரசூல்லாவுடைய பொசிஷன் என்ன, காபாவுடைய இன்சார்ஜ் அவங்க ஃபேமிலிகிட்ட தான் இருந்துச்சு. இது அந்த முகமது மூவியில் கூட பார்த்துருப்பீங்களா, காபாவுடைய சாவியெல்லாம் யார் வச்சுருந்தாங்க, அவங்க தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் அந்த நிர்வாகம் ஃபுல்லாகவே அவங்ககிட்ட தான் இருக்கும். முத்தவள்ளி யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி தான். ஏன்னா ரசூல்லாவுடைய குடும்பம் ஆன்மீக லெவலில் மதிப்பு வாய்ந்தது. மற்றவங்கெல்லாம் பணக்காரர்கள் லெவலில், அபூஜஹில் இந்த ஃபேமிலிலாம் எதை வச்சு மதிப்பு, பெரிய செல்வந்தர்கள்னு மதிக்கப்பட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பம்
ஆன்மீக லெவலில் பெருசாக மதிக்கப்பட்டுச்சு. அப்போ இவங்க எல்லாமே பார்க்குறாங்க, இது எல்லாமே தவறாக இருக்குது. அதே மாதிரி அந்த வியாபார கூட்டத்துக்காக சிரியாவுக்கு இங்கெல்லாம் போகிறாங்க, பார்க்குறாங்க. மனிதர்களில் சில மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அங்கே அவ்வளோ செழிப்பு இருக்குது, இங்கே இவ்வளோ வளர்ச்சி இருக்குது. இது எல்லாமே ஒரு மிஸ்பேலன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு இவருக்கும் புரியல. இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, நான் இஸ்ஸத்து போகிறேன், அல்ல எனக்கு வழிகாட்டுவான்ட்டு. அதே மாதிரி இவருக்கு என்ன பண்ணுறார், இவர் எங்கே போகிறதுன்னு தெரியல. நேராக போய் ஹீரா குகையில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. கவலை, இது இப்படி இருக்குது, எல்லாம் தப்பாக இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், அல்லாஹ் ரசூல்லாவை செலக்ட் பண்ணி இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் கிளியர் பண்ணி அந்த ஹஜ்ஜை மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல குரானில் வந்து ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ் கரெக்ட் பண்ணிட்டு வரான். உதாரணத்துக்கு சிலைகள் முதல்ல அந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஹஜ்ஜுடைய அந்த நாட்களில் சிலைகளையும் இவங்க நினைவு கூறுவாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், மேலும் அவன் எவ்வாறு உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ அவ்வாறு அவனை நினைவு கூறுங்கள். இதற்கு முன்னரோ நீங்கள் வழி தவறியவராக இருந்தீர்கள். அப்போ அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் இங்கே நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ஜுடைய முதல் ஸ்டெப்பாக அல்லாஹ் சொல்கிறான். இது 298. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுடைய காலம் அறியப்பட்ட சில மாதங்களாகும். எனவே இம்மாதங்களில் எவரேனும் ஹஜ்ஜு கடமை செய்ய நாடினால் ஹஜ்ஜின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய சொல், செயல் மற்றும் தீய பேச்சுக்கள், தீவினை, சண்டை சச்சரவு ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஆபாசமான பேச்சு, ஆபாசமான சொல்லு, ஆபாசமான செயல், இது எதுவுமே இருக்கக்கூடாது. சொல்லு, செயல் எதுவுமே இருக்கக்கூடாது. சண்டை சச்சரவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். 297. அதே மாதிரி இந்த பிச்சை எடுத்து வர்ற இந்த ப்ராசஸும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறான். மேலும் நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் அதனை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். மேலும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வழி சாதனங்களை கொண்டு செல்லுங்கள். ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன பண்ணுங்கள், தேவையான பணத்தை எடுத்துகிட்டு வாங்க, உணவை எடுத்துகிட்டு வாங்க. மேலும் உண்மை யாதெனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். எனவே நல்லறிவுடையோரே எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள். இப்போ முதல்ல நீங்கள் கொண்டு வர வேண்டியது என்ன, தக்குவா தான். அல்லாவுக்கு மாறு செய்யும் அந்த வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, முதல்ல இதை பாருங்கன்னு சொல்லிட்டு 297 அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி கவிதை, அந்த கவிதை ஃபங்க்ஷன்லாம் நடந்துச்சுல, அதை கட் பண்ணுறான் அல்லாஹ். பின்னர் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நிறைவேற்றி விட்டீர்களானால் முன்னர் நீங்கள் உங்கள் மூதாதையரை நினைவு கூர்ந்ததை போல் ஏன் அதனை விட அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள். இது 2வது அத்தியாயத்தில் 200 வசனம். இந்த இடத்துல இந்த பெருமை அடிச்சுட்டு இருந்தாங்க கவிதைகளை பாடி, அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னா. அதமுடைய அடுத்த பார்த்திங்கன்னா அந்த வீண் விரயம், இந்த ஓவராக குர்பானி அதை பகட்டுக்காக செய்கிறது, இது மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறது. உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ் இப்போ இந்த இடத்துல சாப்பிடுங்க, தேவையான அளவு வருங்க, தேவையான அளவு விட்டுருங்க அப்படிங்கிறான். நபியே நீர் அவர்களிடம் கேட்பீராக, அல்லாஹ் தன் அடிமைகளுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உணவுப் பொருட்களையும் தடை செய்தது யார்? ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு போட சொல்கிறேன், நீ ட்ரெஸ்ஸையும் விட்டு போட்டு சாப்பாடும் சாப்பிடாமல் நிர்வாணமாக இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருட்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும், மறுமை நாளில் அவர்களுக்கு மட்டுமே இவை உரியனவையாகும். இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறிவுடைய சமூகத்தாருக்கு தெளிவாக்குகிறோம். இது 7:32 அல்லாஹ் இதையும் தெளிவுபடுத்துகிறான். ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வரணும், நிர்வாணமாக தவாஃப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பட்டினி கிடக்கிற அந்த ப்ராசஸும் ஹஜ்ஜில் கிடையாதுங்கிறான். காபாவில் இந்த குர்பானி இறைச்சி தேய்க்கிறது அது சொல்கிறான், அவற்றின் இரத்தமும் இறைச்சியும் அல்லாவிடம் போய் சேருவதில்லை, ஆயினும் உங்களின் இறையச்சமே அவனிடம் போய் சேருகின்றது. 22:37 சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் காபாவுக்கு போயிட்டீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்க்கும்போது இது ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினா, இந்த வசனம் ஏன் பேசப்பட்டது அப்படிங்க. ஏன்னா அது பின்னணியில் சில விஷயங்கள் நடந்தது, அதை தடை செய்கிறான் அல்லாஹ். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் உத்தரவுகள் போடுறான்ட்டு. நசி எனப்படும் மாதங்களை மாற்றியமைக்கும் செயல் நிராகரிப்பை அதிகப்படுத்தும் செயலாகும். நிராகரிப்பை மேற்கொண்ட மக்கள் இதனால் மேலும் வழிகட்டு போகின்றார்கள். இது என்ன சொல்கிறேன், நசிங்கிறது என்ன, அந்த மாதத்தை ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த ஜனவரி பிப்ரவரி தூக்கி அக்டோபர் செப்டம்பராக மாற்றுறது, இந்த மாதிரி இந்த ரோலிங் விடுற வேலை குஃபுர் இது. ஏன்னா இது வானம் பூமி ஃபிக்ஸடாக இருக்குது, அதோடைய அந்த கால்குலேஷன் படி தான் அது இயங்குது, அதில் எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அது ஏதேனும் ஒரு ஆண்டில் ஒரு மாதத்தை அவர்கள் அனுமதிக்கப்பட்ட மாதமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மறு ஆண்டில் அதே மாதத்தில் போர் புரிவது கூடாது என்று
தடுத்து விடுகிறாள். திடீர்னு என்னங்கிறானுங்க, அடுத்த வருஷத்து வந்துச்சுன்னா இந்த வருஷம் துல்லஜில் சண்டை போடலாங்கிறான். அடுத்த வருஷம் அதே துல்லஜ் வரும்போது இது சண்டை போடக்கூடாதுங்கிறான். இவன் சௌரியத்துக்கு கேட்டால் பேர் மாற்றியாச்சுங்கிறான். இது இந்த மாதம் துல்லஜ் கிடையாதுங்கிறான். இது மாத்துறான். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி வியாபாரம் அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜு பயணத்தின் போது உங்கள் இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் ஆகாது. இந்த பிரயாணத்தில் நீங்கள் வியாபாரம் செய்கிறது உங்கள் மேலே என்ன குற்றம் கிடையாது அப்படிங்கிறது 298 அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறான், அல்லாஹ் தல்பியாவை சரி பண்ணுறான். தல்பியா வந்து இவங்க சொன்னாங்களே, யாரெல்லாம் நீ யார் ஷிர்க் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தியோ அவர்களை தவிர அப்படின்ட்டு அதை தூக்கி மாற்றி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக்க லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வல் நியாமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக. அதாவது இறைவா ஆஜராகிவிட்டேன், இறைவா நான் ஆஜராகிவிட்டேன், உனக்கு யாரும் இணை இல்லை, நான் ஆஜராகிவிட்டேன். நிச்சயமாக எல்லா புகழும் எல்லா அருட்கொடைகளும் எல்லா ஆட்சியும் உனக்கே சொந்தம், உனக்கு யாரும் இணை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எல்லா ஆட்சி எல்லா புகழும் எல்லா இருக்கும்போது இப்போ ஆட்சியில் என்ன, ஆட்சியில் பல வகைகள் இருக்குது. வானம் பூமியை ஆட்சி பண்ணுறது, பூமியில் இருக்கக்கூடிய ஊர்களை நிர்வாகத்தை மனிதர்கள் ஆட்சி பண்ணுறது, இந்த அனைத்து ஆட்சியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இதுதான் தல்பியாவில் இருக்குது. இதை கூட இஸ்ரார் அஹமது ஒரு பயானில் சொல்லுவார். வெள்ளைக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து சிரித்தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு தல்பி. அவன் வந்து வேணும்னு முஸ்லீமான மாதிரி நடித்து ஹஜ்ஜு வேவு பார்க்குறதுக்கு வரான். பிரிட்டிஷ் பீரியடில் ஹஜ்ஜு வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தானாம்மா. தல்பியா சொல்லும்போது சிரிச்சானாம்மா. அப்புறம் ஒரு ஆலிமுக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னானாம்மா, என்ன ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறீங்க, ஆட்சியே இல்லை, அல்லாஹ்கிட்ட பங்கு இல்லைன்னு இருக்கான். அல்லாஹ்கிட்ட ஆட்சியே இல்லை, இவன் பங்கு தர மாட்டேங்கிறீங்க. நீ அல்லாஹ் என்ன, எங்களுக்கு என்ன நீங்கள் பங்கு தர்றது, மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறோம், நீ ஷரீக் இல்லைங்கிறீங்க அப்படிங்க. நிர்வாகமே அல்லாஹ் கையில் இல்லை, நீங்கள் என்ன போய் என்ன தல்வியாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா அப்படின்னு. அவங்க அவ்வளோ ஸ்டடி பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஹஜ்ஜியும் வந்து அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் தல்பியாவை பற்றி. அப்போ இதில் வந்து அல்லாஹ் வந்து கடமையாக்குறான் ஹஜ்ஜு. இந்த ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இதெல்லாமே ரசூல்லா சரி பண்ணிவிட்டு ஹஜ்ஜு வந்து ஹிஜ்ரி 9 ஹிஜ்ரி 8 கடமையாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 9 வந்து பார்த்திங்கன்னா அபூபக்கர் அவங்கள அனுப்பி ஹஜ்ஜு செய்ய வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அப்போ குரானில் வந்து பார்த்திங்கன்னா 397 வசனம், மேலும் அந்த ஆலயத்திற்கு சென்று வர மக்களில் எவர்கள் சக்தி பெற்றார்களோ அவர்கள் ஹஜ்ஜு செய்வது அல்லாஹ்வுக்காக ஆற்ற வேண்டிய கடமையாகும். யாருக்கெல்லாம் சக்தி இருக்கோ அவங்க கண்டிப்பாக ஹஜ்ஜு செய்யணும். ஆனால் யாரேனும் இக்கட்டளையை செயல்படுத்த மறுத்தால், இந்த கட்டளையை மறுக்கிறது குஃப்ரு. அதனால தான் அந்த இஸ்லாத்துடைய 5 அரக்கான்கள்லாம் அது கொண்டு போய் அல்லாஹ் வச்சுருக்கான். உலகத்தார் அனைவரையும் விட்டு நிச்சயம் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அது அல்லாஹ் சொல்கிறான். இது 397. அப்போ இதில் ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் நம்ம மேலே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு தடவை போயிட்டு வர்றது கடமை. அதற்கான முயற்சி நம்ம மிக பெரிதாக எடுக்கணும். ஏன்னா அது பின்னாடி அதோட ஹஜ்ஜுடைய ஹிக்மத்தை சொல்லும்போது, அதோடைய ஹஜ்ஜுடைய பலனை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஹஜ்ஜு நம்ம செய்யலை அப்படின்னா, தபுக் போரில் முனாஃபிக்கள் புறப்படாமல் இருந்தாங்க இல்லையா, துனியாவிலே மூழ்கி இருந்து அந்த எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணாமல் இருந்தாங்க இல்லையா அல்லாஹ்வுடைய ரசூலோட, அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்து நம்ம வந்துடுவோம். அதுதான் ஹஜ்ஜுடைய ஒரு ப்ராசஸ். இது ஹதீஸ் வருது முஸ்காத்தில், யாருக்கேனும் தவிர்க்க முடியாத ஒரு தேவை அல்லது கொடுமைக்கார அரசன் தடுப்பது அல்லது பயணம் மேற்கொள்ள முடியாத நோய், இது எதுவும் இல்லாமல் இருந்தும் சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லை என்றால் அவர் விரும்பினால் யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ மரணித்து கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன். இப்படி சக்தி இருந்து அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் யூதனாகவே இருங்க, இல்லாத கிறிஸ்தவனாக இருங்க, அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். அதே உமர்லியானோ வந்து சொல்கிறாங்க, யார் சக்தி இருந்தும் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறாரோ அவருக்கு நான் ஜிஸ்யா விதிக்கலாமா என்று ஆசைப்படுகிறேன். இவருக்கு எதுக்கு ஜக்காத்து விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இவனுக்கு ஜிஸ்யா விதிச்சிடலான் இருக்கிறேன், அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோபம் வருது. ஏனென்றால் அவர் முஸ்லீம் இல்லை, ஒரு காலம் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடமை. தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமானதோ, நோன்பு எந்த அளவுக்கு முக்கியமானதோ, கலிமா எந்த அளவுக்கு முக்கியமானதோ அந்த அளவுக்கு இதுவும் மிக முக்கியமான ஒரு கடமைங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே வந்து இப்போ ஹஜ்ஜுடைய ஸ்டெப்ஸு என்ன, ஹஜ்ஜுடைய வகைகள் என்ன. இப்போ இந்த ஸ்டெப்ஸு வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஸ்பீடாக பார்த்துருவோம். அது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மீதி மத்தியானத்துக்கு அப்புறம்
அந்த ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லேயும் வந்து என்ன ஹிக்மத் இருக்குது, நம்ம எப்படி அந்த இடத்துல நடந்துக்கணும். முதல்ல ரஃபாக அந்த உடல் மட்டும் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறோம். ஏன்னா இதோடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸுடைய ஹிக்மத் என்னங்கிறது நம்ம இன்ஷால்லா அது 2வது போர்ஷனில் நம்ம இது கிளியராக பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஹஜ் இருக்குது. ஹஜ்ஜுடைய வெரைட்டி என்ன, தொழுகை ஒன்று தானே. இப்போ அது மாதிரி ஹஜ்ஜு பொறுத்த வரைக்கும் 3 வகையான ஹஜ் இருக்குது. ஒரு ஹஜ்ஜு வந்து ஹஜ்ஜை தமத்துங்கிறது என்ன அப்படின்னா ஹஜ்ஜுக்கு முன்னாடியே போயிடுறது. ஹஜ்ஜுடைய காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, துல்ஹஜ் 8லேருந்து துல்ஹஜ் 13 வரைக்கும். ஹஜ்ஜுங்கிறதே மொத்தம் 5 நாள் தான். 8, 9, 10, 11, 12, 13ஆம் நாள் காலையிலேருந்து நீங்கள் கிளம்பி வந்துடலாம். மொத்தமே 5 நாள்னு வச்சிங்களேன். 5 நாள் தான் ஹஜ்ஜு. ஒருத்தர் சுருக்கமாக ஹஜ்ஜு பண்ணணும்னா கரெக்டாக 7 நாளில் முடிச்சுட்டு வந்துடலாம். ஹஜ்ஜு ஒரு வாரம் தான் ஹஜ்ஜு. 40 நாள் போகிறனால நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, 40 நாள் ஹஜ்ஜுன்னு நினச்சிக்கிறாங்க. மொத்தமே 8 நாள் தான் ஹஜ்ஜு. அப்போ ஹஜ்ஜை தமத்துவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா முதல்லே போயிடுறது, எஹராம் கட்டிட்டு இங்கேருந்தே போயிடுறது. எங்கே அந்த எல்லை வரும் ஃப்ளைட்லேயே சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம நியத்தை வச்சுட்டு தல்பியா சொல்லிவிட்டு எஹராம் கட்டிட்டு நம்ம அங்கே போயிடுறோம். போனதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஒரு உம்ரா செய்கிறோம். அந்த உம்ரா செய்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் போதும். தவாஃபு உம்ராங்கிறது என்ன, ஒன்றும் இல்லை, சிம்பிள். தவாஃபு 2 ரக்காத்து மக்காம் இப்ராஹிமில் தொழுவுறது, அதுக்கப்புறம் செஞ்சுட்டு மொட்டை அடிச்சிங்கன்னா அவ்வளோதான், உம்ரா வந்து முடிஞ்சு போச்சு. சும்மா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸு நார்மல் ட்ரெஸ்க்கு வந்துடலாம். எல்லாமே நீங்கள் நறுமணம் பூசிக்கலாம், மனைவி ஹலால் எல்லாமே உங்களுக்கு நார்மல் இந்த லைஃப்பில் என்ன இருக்கோ அந்த ப்ராசஸ்க்கு வந்துடுவோம். ஆனாலும் ஹஜ்ஜுடைய ஹாஜி தான் நம்ம, புரியுதா? அப்போ அந்த இடத்துல மறுபடியும் துல்ஹஜ் 8க்கு மறுபடியும் நம்ம எஹராமை அணிஞ்சிட்டு நம்ம அந்த மினாவுக்கு போயிட்டோம்னா அங்கேருந்து ஹஜ்ஜுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிரும். இதுக்கு பேர் ஹஜ்ஜை தமத்தோ. ஒரே பேக்கேஜில் உம்ராவும் செய்கிறோம், ஹஜ்ஜும் செய்கிறோம். 2வது வந்து ஹஜ்ஜை கிரான். இது என்ன ஹஜ்ஜை கிரான்னா, இதுவும் தமத்து மாதிரி தான். முன்னாடியே போய் உம்ரா செஞ்சுட்டு எஹராம் கலையிறதில்ல, எஹராமோடவே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 1.5 மாதமாவது இருப்பாங்க அவங்க. இந்த கிரான் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா துல்காய்தாலே வந்துடுவாங்க. துல்காய்தாலே உம்ரா செஞ்சுட்டு அப்படியே அந்த எஹராம் ட்ரெஸ்லேயே இருப்பாங்க, எஹராம் கட்டுப்பாடுகள்லேயும் இருப்பாங்க. அப்படியே அந்த 1.5 மாதமும் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் மினாவுக்கு அப்படியே போய் ஹஜ்ஜையும் முடிச்சுட்டு ஹஜ்ஜு முடிச்சுட்டு தான் அவங்க எஹராம் கழட்டுவாங்க. இது வந்து ஹஜ்ஜை கிரான். இது பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, யாருமே செய்கிறதில்ல. இது ரசூல்லாவும் இது செய்யலை, ரசூல்லாவும் தமத்து தான் செஞ்சாங்க. அதனால் இது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா இது காலாவதி ஆகி போன ஒரு ப்ராசஸ் தான் ஹஜ்ஜை கிரான். இது ரொம்ப சிரமம். அதனால் இது யாருமே செய்யறதில்ல. ரசூல்லா இதை தான் செலக்ட் பண்ணாங்கங்கிறதுனால எது தமத்து. அதனால் எல்லாருமே இன்றைக்கி அதுதான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜை இஃப்ராத். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உம்ராலாம் எதுவும் கிடையாது, டைரெக்டாக வெறும் ஹஜ்ஜு மட்டும். துல்ஹஜ் 8ஆம் தேதி மட்டுமே ஸ்டார்ட் பண்ணி 13ஆம் தேதி முடிக்கிறது. உம்ராவே எதுவுமே கிடையாது. துல்ஹஜ் 8க்கு மட்டும்தான் ஏறாமே கட்டி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பொறுத்த வரைக்கும் இது லோக்கல் ஆட்களுக்கான ஹஜ். லோக்கல் பீப்புள் அவங்க அங்கே இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து தமத்து வந்து செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யவும் கூடாது லோக்கல் ஆட்கள். ஏன்னா அவங்க முன்னாடி வந்துட்டாங்கன்னா நமக்கு கன்ஜஸ்டட் ஆயிரும். வெளியூர் வாசிங்க வந்துடுவாங்கள்ல, இவங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ ஹஜ்ஜு ஒன்று செய்யணும், உம்ரா ஒன்று செய்யணும். ஒரு முஸ்லீம்னா இப்போ 2க்கு தனித்தனியாக போயிட்டுருக்க முடியுமா? முடியாது. அப்போது ஹஜ்ஜுக்கு தமத்து பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு உம்ரா ஆச்சா, உம்ராவுடைய கடமை நீங்கிச்சு. அதுக்கப்புறம் ஹஜ் ஆச்சா, ஹஜ்ஜோடைய கடமை நீங்கிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து இவன் முஸ்லீம்களுக்கும் வெளியூர்வாசிகளுக்கு செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த இஃப்ராத்துங்கிறது அது லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும்தான். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் லோக்கல் ஆட்கள் மட்டும்தான். இந்த அவங்க பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆட்கள் வெறும் ஹஜ்ஜு துல்ஹஜ் 8க்கு மட்டும்தான் மீனாவுக்கே ஸ்டார்ட் பண்ணி வருவாங்க. இதுதான் வந்து 3 வகையான ஹஜ்ஜு. நம்ம பார்க்க வேண்டியது தமத்து மட்டும்தான். நமக்கு இஃப்ராத்து பற்றியும் பிரச்சனை இல்லை, கிரானை பற்றியும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹஜ்ஜுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளே வந்து டே 1 வந்து இது மினாவுடைய அந்த மினாவுக்கு நம்ம போகிறது சுபு தொழுகிறோம்ல, துல்ஹஜ் 8 சுபு தொழுகை தொழுது முடித்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு உடம்புல அத்தர் தேய்ச்சிக்கணும், உடம்புல நறுமணம் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் ஏறாமல் அணிஞ்சிக்கணும். எங்கேருந்து? ஹோட்டல் ரூம்லேருந்தே ஏறாமல் அணிஞ்சிக்கிறது. எங்கே இருக்கிறீங்களோ, எங்கே நீங்கள் தங்கியிருக்கீங்களோ அந்த இடம் தான் ஏறாமுக்கான இடம். இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பஸ்ஸுலேருந்து தானே இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. துல்ஹஜ் 7 மகரிவுலேருந்தே கூப்பிட்டு போகிறாங்க. யார்? ட்ராவல்ஸில் போகிறவங்க. இப்போ இந்த ஹஜ் கமிட்டியில் போகிறவங்களுக்கு அவங்க விரும்புகிற டைமுக்கு அவங்க போய்க்கலாம். டாக்ஸி கூப்பிட்டிங்கன்னா போயிடலாம். இன்னும் சொல்லப்போனால் ஹஜ் கமிட்டி அசீசியாக இருக்குல்ல, அங்கேருந்து மினா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான், நடந்தே நீங்கள் போயிடலாம். தலைவலியே கிடையாது. இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் ஆப்ஷன் எது? பை ரோடு, நடந்து போகிறது தான். அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போயிடலாம். ஏன்னா அசீசியாக ரொம்ப பக்கம். நீங்கள் மினாவில் இருந்துட்டு கூட சாப்பாடு வேணால் கூட ரூமில் போய் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரலாம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்போது
இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாருமே துல்ஹஜ்ஜு 7க்கே கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க 30 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகணுங்கிறதுனால பேட்சாக போய் விட்டுட்டு வரணும்ல. அதுக்கு வந்து அவங்க மகரிப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ மகரிப்லேருந்தே இவங்க எஹராமும் கட்டிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் அன்றைக்கி எஹராம் கட்ட மாட்டேன். ஏன்னா ரசூல்லா வந்து துல்ஹஜ் 8 தான் சுபுக்கு அப்புறம் தான் எஹராம் கட்டியிருக்காங்க. நான் சுபுக்கு அப்புறம் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை நைட்டு கொண்டாந்து உட்கார வைங்கன்னா கடைசியாக எனக்கு பஸ்ஸு வந்தது என்ன வந்துச்சு, காலையில் 7 மணிக்கு தான் வந்துச்சு. நைட்டு 12 மணிக்கு வெயிட் பண்ண பஸ்ஸு வந்தது எத்தனை மணிக்கு வந்துச்சு, சுபு 7 மணிக்கு தான் வந்துச்சு. நான் கரெக்டாக போக வேண்டிய நேரத்தில் தான் எனக்கு பஸ்ஸே வந்துச்சு. அடுத்த நாள் காலையில் தான் எங்களுக்கு பஸ்ஸே கிடச்சிது. அதனால் முதல்ல நம்ம மினாவுக்கு போகணும். இது துல்ஹஜ் 8 முதல் ஸ்டெப்பு. குளிச்சுட்டு அத்தர் பூசிட்டு எஹராம அணிஞ்சிக்கணும். அணிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல நீயத்து வாயால் சொல்லணும், அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜன். இதுதான் அந்த நீயத்து. இது வாயால் இது ஒரு தடவை சொன்னால் போதும். சொல்லிவிட்டு உடனே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா இருக்குல்ல, இது வந்து ஆரம்பிச்சிடணும். இது வந்து துல்ஹஜ்ஜில் நம்ம என்ன பண்ணுறோம், மினாவுக்கு நம்ம போகிறோம். இதில் வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாகனத்தில் தான் போனாங்க. புரியுதா? வாகனத்தில் போகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம், இதுலேயும் போகலாம். வாகனத்தில் போகிறது மட்டமானதுன்னு நினச்சிக்கக்கூடாது. எது கிடைச்சாலும் அந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். நீங்கள் அவ்வளோ பிளான்லாம் பண்ணிவிட்டு அங்கே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற தள்ளு முள்ளில் எதுக்கு எந்த ஆப்ஷனும். இன்னும் ஹஜ் கமிட்டிங்கும் போது உங்களுக்கு சுதந்திரம் இருக்கும். இந்த ட்ராவல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், அவங்க பஸ்ஸு எப்போ வருதோ அதில் தான் நீங்கள் போயாகணும், வேறு வழி இல்லை. அதில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அப்படி 7 மணிக்கு நைட்டு போக வேண்டியது வந்ததுன்னா கலர் ட்ரெஸ்லேயே போங்க. ஏன்னா எஹராமுங்கிறது 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹஜ்ஜுங்கிறது மினாவில் வந்து துல்ஹஜ் 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டைம் தான் நமக்கு கணக்கு. நீங்கள் மினாவில் போய், ஏன்னா எங்கள் மினாவில் போய் தங்கிடுங்க. காலையில் சுபு தொழுதுட்டு அதுக்கப்புறம் அங்கே எஹராம் கட்டிங்க. எங்கே மினாவில் போய் அங்கே கூட எஹராம் கட்டிங்க. இது ஒரு ஆப்ஷனு. நீங்கள் எப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஹஜ்ஜுடைய ஸ்டெப்ஸு பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, எந்த இது மாற்றி பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லைன்னா. எது மட்டும் குற்றம் தெரியுமா, மொட்டை அடிக்கக்கூடாது. அது முடி வந்து இறக்கிக்கக்கூடாது எதுலேயுமே. நான் கட்டிங் பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, இந்த வேலை மட்டும் பண்ணிடக்கூடாது. இது மட்டும் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பரிகாரம். பரிகாரம் என்ன, ஒரு ஆடு அறுக்கணும், இது பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடக்கும், இங்கே அஜீசியாவில் ஹஜ்ஜுக்கு முன்னாடியே துல்காய்தாலெல்லாம் பரிகாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆடு அறுத்து அன்றைக்கி போகிற ஃப்ரிட்ஜெல்லாம் கறியாக வச்சுருந்தாங்க. சொந்தக்காரன் பையன் அஜீசியா பொண்ணு, என்னடா இவ்வளோ கறின்னு பார்த்தா டெய்லி ஒரு ஆடு அறுத்துட்டே இருக்காங்க மாமாவனா. என்னடா டெய்லி எதுக்குப்பா ஒரு கறி ஆடு அறுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவர் வயலேஷன் பண்ணிட்டாரு, இப்போ அதை இதை என்ன பண்ண குத்தம் பண்ணிட்டாரு என்னமோ சொன்னாங்க. அது பேர் சொல்லி அது மிஸ்டேக் ஆகி போச்சு. அதனால் வந்து பரிகாரம் கொடுக்கணும்னு அஜரத் சொல்லிட்டார். டெய்லி அஜரத்துக்கு ஆடு வேணும் வாங்கி தின்றுருக்கலாம், அதுக்கு பரிகாரம்னு போட்டு டெய்லி அதுக்கு போய் தேடி மாதம் அதுவும் 5000 ஆடு 10,000 5,000 விற்று டெய்லி ரத்த ஆறு ஓடிச்சேங்க எங்கே அஜீசியாவில். இத்தனைக்கு ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகிறது துல்ஹஜ் 8. அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடிலாம் எந்த ஹஜ்ஜுக்குள்ளேயே அவங்க இல்லை, அவங்க ஃப்ரீடமாக இருக்காங்க. ஹஜ்ஜுக்குள்ளேயே இல்லை. எப்பட்றானா இல்லை கையில் இப்படின்னா முடி வந்துருச்சு, நகம் வந்து இப்படி தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா முடி முன்னாடியே பிடிங்கிட்டாங்களாம் ஹஜ்ஜுக்கு முன்னாடி. 8க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ரூல்ஸுக்குள்ளேயே வரீங்க. அதுவும் தெரியாமல் இப்படி சொரியும் போது விழுந்துருது, முடி அதுவாக கொட்டுறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபுல் மொட்டை அடிக்கிறது அல்லது கட்டிங் பண்ணுறது. இது எதுக்குன்னா, இந்த புண்ணு வந்துருச்சு, அந்த இடத்துல கொப்பளங்கள் வந்துருச்சு, வேறு வழி இல்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அப்போ மொட்டை அடித்தே ஆகணும். அப்படிங்கும்போது அல்லாஹ் கொடுத்த சலுகை. மொட்டை அடிக்கணும்னா அடிச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆடு வந்து நீங்கள் பரிகாரம் கொடுக்கணும். அதுக்கு மட்டும்தான் பரிகாரம் இருக்குது ஹஜ்ஜில். இது மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா பரிகாரம்ங்கிற பேரில் நீங்கள் போய் யார்கிட்டையாவது கேட்டிங்கன்னா போகும்போதே ஒரு 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருங்க. அவங்க டெய்லி அவங்க பிரியாணி டெய்லி சாப்பிட்ணுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாட்டிருக்கு. அறுத்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்க, போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு அது ஒரு ஆலிம் கூட சொன்னார், இப்படி ஒரு ஆலிம் வந்து ட்ராவல்ஸில் பயன் பண்ணாராம், இதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரன்ட்டு. அப்புறம் அந்த ஹஜ்ஜுக்கு போகிறவன் இருக்கான்ல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இங்கேருந்து ஒரு 100-150 ஆடு நான் எடுத்துகிட்டு தான் போனேன். நான் ஒரு டெம்போ ஆடு எடுத்துகிட்டு போனால் தான் ஹஜ்ஜிலேருந்து முழுசாக வருவேன்னு தெரியுது. எப்படி எல்லாம் அவங்க எதுக்கெல்லாம் பரிகாரம் வச்சு, அதான் சொன்னல உடலை பிடிச்சிட்டு தொங்குறது, ரூ என்னான்னு பார்க்க விட்டுட்டு. அப்போ அதனால் எதுக்கும் பரிகாரம் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சிங்க. மொட்டை அதுவும் நீங்கள் வேணும்னு அடித்தா மட்டும்தான் பரிகாரம். வேறு எந்த கேஸ்லையும் பரிகாரம். அத்தர் தடவிட்டீங்க பிரச்சனை இல்லை, தௌபா கேளுங்க. தெரியாமல் ஒருத்தன் அத்தர் தடவிட்டானா சோப் பயன்படுத்திட்டீங்களா, மறந்து போய் எதாவது பண்ணீங்க, ஒன்றுக்கும் பரிகாரம் கிடையாது. பரிகாரம் இல்லைங்கிறத மட்டும் புரிஞ்சிங்க. இல்லைன்னா போட்டு பருத்து எடுத்துருவாங்க. இது ஒன்று. அப்போ நீங்கள் அந்த இடத்துல போகிறீங்க, லொஹருக்குள்ளே போயிடுவீங்க எங்கே, மீனாவுக்கு. அப்போ அங்கே லொஹரு, அசரு, மகரிபு, இஷா இது எல்லாமே தொழுவணும். ஜம்மு செய்யக்கூடாது, ஆனால் கசுரா தொழுவணும். 2 ரக்காத் தான் தொழுவணும். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு தான் தொழுவணும்.
ஜமாத்துக்கெல்லாம் அங்கேயே உங்களுக்கு ஒவ்வொரு டென்ட்லேயும் ஜமாத்து நடக்கும், தனித்தனியாக நடக்கும், ஒரே பெரிய ஜமாத்தாக நடக்காது. இது நான் சொல்கிறது 2022 ஸ்டேட்டஸ். இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. தனித்தனி நேரங்களில் தான் தொழுவணும். ஆனால் 2 ரக்காத்து தான் தொழுவணும். கசுறு தொழுவணும், ஜம்மு செய்யக்கூடாது. அப்போது துல்ஹஜ்ஜு ஆயிடுச்சு. 8 ஃபுல்லாகவே நீங்கள் 5 நேரம் தொழுக அங்கே தொழுவுறீங்க. லொஹரு, அசரு, மக்ரிபு, இஷா, அடுத்த நாள் சுபு, 5 வக்து தொழுக நீங்கள் அந்த இடத்துல மீனாவில் தொழுவுறீங்க. டென்ட்டு தான். டென்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்க? துல்ஹஜ்ஜு 9 ஃபஜ்ரில் வந்து தல்பியா சொல்லிவிட்டு அரஃபாவை நோக்கி கிளம்பிடணும். இது வந்து இதுவும் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. 14 கிலோமீட்டர் மினாலிருந்து அரஃபா. அது பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. உங்களுக்கு என்ன டைம் கிடைக்குதோ அந்த டைமில் கிளம்பி போயிருங்க. பஸ்ஸில் போனால் ஓரளவுக்கு சல்லு. நான் போகும்போது கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துலலாம் போயிட்டாங்க. நார்மல் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகுனாங்க பஸ்ஸுக்கு போகிறதுக்கு. நடந்து போனால் 2 மணி நேரம், பஸ்ஸில் போனால் 4 மணி நேரம். பழைய ஸ்டேட்டஸு. இப்போ இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ க்ரௌடு வருதுன்னு தெரியல. அதனால் எதுவுமே போட்டு அழட்டிக்காதீங்க. ட்ராவல்ஸில் எப்படி உங்களை கூப்பிட்டு போகிறாங்களோ அதுவே போங்க. ஏன்னா இதில் எல்லாம் ஹஜ்ஜுடைய மக்சதோ நோக்கமோ கிடையாது. இதில் நீங்கள் உங்கள் அல்லாவுக்கு தெரியும், நீங்களே சூழ்நிலை கைதி. இவர்கள் வழி நடத்தும் போது தான் நீங்கள் போயாகணுன்ட்டு. இந்த ஸ்டெப்ஸு மட்டும் புரிஞ்சிங்க, அவ்வளோதான். அப்போ அரஃபாவில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல போய் நீங்கள் தங்கணும். மத்தியானத்துக்குள்ளே அங்கே போயிடுவீங்க. லொஹரு, அசரு எங்கே? அரஃபாவில் நீங்கள் தொழுவீங்க. லொஹர் நேரத்தில் லொஹரு, அசர் நேரத்தில் அசரு. அங்கேயும் அதே மாதிரி 2 ரக்காத் தொழுவணும். ஜும்மா வந்தால் கூட அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? ஜும்மா தொழுகக்கூடாது. உங்களுக்கு ஜும்மா கிடையாது. யாருக்கு? ஹாஜிகளுக்கு அரஃபாவில் ஜும்மா கிடையாது. அன்றைக்கி ஜும்மா நாள் வந்தாலும் லுஹர் தொழுகை தான் நடத்தப்படும். அந்த இடத்துல ஒரு மஸ்ஜித் இருக்கும், மஸ்ஜித் மிம்பரா அப்படின்ட்டு. அந்த இடத்துல போய் தொழுகை நீங்கள் போய் நிற்கணும். அந்த இடத்துல ஒரு குத்பா, அரஃபா உரை இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பேருரை, அது வந்து நிகழ்த்தப்படும். அதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அதனால் போட்டு பெருசாக அழட்டிக்காதீங்க. அரஃபாங்கிறது ஒட்டுமொத்த ஸ்பேஸு. அப்படி போனவங்க நிறைய பேர் திரும்பி வரல. எது? அந்த மஸ்ஜிதுக்கு நாம் போய் தொழுவணும்னு சொல்லிட்டு டென்ட்லேருந்து கிளம்பி போனவங்க திரும்பி வரல. அவங்க வர்றதுக்குள்ளே நைட்டே ஆகிப்போச்சு. போயிட்டு வழி தெரியாமல், அது பெரிய சிக்கல். அது டென்ட்டு உங்களுக்கு தற்செயலாக மஸ்ஜிதே மிம்பராவுக்கு நெருக்கத்தில் அமைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நடக்கிறது, போகிற பாதை தெரியும், வர்ற பாதை தெரியும்னு அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிருங்க. ஏன்னா லொஹரு 2 மணிக்குன்னு வச்சிங்க, 10 மணிக்கு அங்கே ஃபுல்லாயிரும் மஸ்ஜிது. நம்ம ஊர் பள்ளிவாசல் போகிற மாதிரி பாங்கு சொன்னதுக்கப்புறம் போன மாதிரிலாம் கணக்கு போட்டு போகக்கூடாது. 10 மணிக்கு ஃபுல்லாயிரும். 10 மணிக்கு வெளியே சர்க்கிளில் வந்துடும். 4 மணி நேரம் வெயிலில் நின்னா தான் 2 ரக்காத் தொழுகை கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? உத்தமம். இவ்வளோலாம் அழட்டிக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன பண்ணலாம்? நேராக இருந்த பொசிஷன்லேயே டென்ட்லேயே எல்லான்னு தொழுதுகிட்டு உக்காந்துக்கலாம். தொழுது முடித்ததுக்கப்புறம், லொஹர் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் அசர் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த நாள் ஃபுல்லாகவே என்ன பண்ணும்? துவா மட்டும்தான். வேறு எந்த இபாதத்தும் அங்கே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் துவாவிலே கழிக்க வேண்டிய ஒரு நாள். அரஃபாத்துடைய நாளே வெறும் துவா தான். அந்த இடத்துல இன்னொன்று என்ன இருக்குன்னா, ஜபலுர் ரஹ்மானுங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து என்ன நடக்கும்? இறுதி பேருரை அந்த நடந்த இடம். அந்த இடத்துலையும் போய் நாம் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல நின்று நாம் வந்து துவா கேட்கணும். இப்போ நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். திடீர்னு வாந்தி வந்துடும், ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடுவாங்க, அட்மிட் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி கேஸ் ஆயிரும்ல, ஏதோ ஒன்று அடிபட்டுரும், ஏதோ ஒன்று நடக்கும். அப்படி நடக்கும்போது ஹஜ்ஜுடைய எந்த ஸ்டெப்பு வேணாலும் மிஸ் ஆகலாம். மினால் நீங்கள் தங்காமல் போகலாம், எது வேணாலும். அரஃபா மட்டும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. அரஃபா மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஹஜ்ஜு வந்து நிறைவேறலைன்னு அர்த்தம். ஹஜ்ஜுனாலே அரஃபா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா தான். இந்த துல்ஹஜ் 9 அன்றைக்கி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மிஸ் ஆனாலும் நீங்கள் ஹஜ்ஜு செஞ்சிட்டதாக ஆயிரும். அதனால் வந்து ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு இது. அது வந்து முஸ்லீமில் கூட ஒரு ஹதீஸ் வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறு எந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. நரகத்திலிருந்து விடுதலை வாங்குறவங்க எல்லாருமே இந்த அன்னைக்கு தான் ஜாஸ்தியாக வாங்க முடியும். அன்றைய தினம் அவன் அரஃபாலில்லவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகிறான். இவர்கள் எதை நாடி குழுமியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கிறான். அல்லாஹ் இவங்களை பார்த்து பெருமை அடிக்கிறான். பார்த்தியா, இவங்கள தானே நீ படைக்க வேணாண்ண, இவங்க தானே வேஸ்ட்டுன்னு, பார்த்தியா எப்படி இருக்கிறாங்க, எனக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெருமை அடிக்கிறான். இது முஸ்லீமில் 2623. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு வெளியே, அது வந்து கூரையில் உருளை இருந்துட்டு கேட்கக்கூடாது. வெளியே வந்து மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. மேலே தலைக்கு மேலே எதுவும் இருக்கக்கூடாது. எல்லோரும் வெளியே வந்து நின்று தான் கேட்பாங்க. அவங்க எல்லாருமே டென்ட்லேருந்து வந்துடுவாங்க. அது சாயந்தரம் கொஞ்சம் வெயில் தணிஞ்ச உடனே வந்து நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. மக்ரிப் வரைக்கும் கிப்லாவை நோக்கி நின்று துவா கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ்ஸு துவா மட்டும்தான்.
அங்கே இருந்துட்டு துல்ஹஜ் அந்த துவா மகரிப் தொழுக, மகரிப் அந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பிடணும். மகரிப் அங்கே தொழுவக்கூடாது. எங்கே? அரஃபாவில் மகரிபு தொழுவக்கூடாது. சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்ன உடனே அங்கேருந்து கிளம்பிடணும். அரஃபாவில் மகரிபும் தொழக்கூடாது, இஷாவும் தொழக்கூடாது. முஸ்தலிஃபா வந்து எங்கே இருக்குன்னா நம்ம வந்த வழி தான், மினாலேருந்து அரஃபாவுக்கு வர்ற வழியிலே ரிட்டன் மறுபடியும் வரணும். வரும்போது 10 கிலோமீட்டர் அரஃபாலேருந்து அந்த இடத்துல தான் நீங்கள் மகரிபும் இஷாவும் தொழுவணும். கிட்டத்தட்ட அங்கே மகரிப் இஷா தொழுவுறதுக்கு நீங்கள் வரும்போது மணி 2 ஆயிரும். 1, 2 ஆயிரம். அந்த பஸ்ஸு வந்து உங்கள் நம்பர் வந்து நீங்கள் லைனில் வந்து நடக்க முடிஞ்சதுன்னா ஈவினிங் ஆப்ஷன் இது நடக்கிறது கூட பெஸ்ட்டு. ஏன்னா இது வெயில் இருக்காது. இல்லை, வெயில் இருக்கும்போது நீங்கள் பொடி நடையாக நடந்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 2 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அதை கவரப் பண்ணிடலாம். தெம்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். முடியாத ஆட்கள் பிரச்சனை இல்லை. நான் லிஃப்ட்லாம் யாரும் தர மாட்டாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அங்கே ஒன்றுமே இருக்காது. உங்கள் பஸ்ஸு வரும். உங்கள் பஸ்ஸு வந்து அந்த பிக்கப் ஸ்பாட்லேயே அப்படியே நூற்றுக்கணக்கான பஸ்ஸு நின்றுட்டுருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மகரிப் அந்த இடத்துல தொழுவக்கூடாது. முஸ்தலிஃபாவில் வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து மகரிப் 3 இஷா 2 இந்த இடத்துல நீங்கள் தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு வேறு எந்த இபாதத்தும் கிடையாது. இங்கே வெறும் படுக்கிறது மட்டும்தான். மொட்டை வெளியில் தான் படுக்கணும். தலைக்கு மேலே எந்த நிழலும் இருக்கக்கூடாது. கூரை இல்லாமல் தான் இருக்கணும். இந்த இடத்துல 49 கல் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த 7 கல் அது கணக்கு இருக்குல்ல, இந்த அடிக்கிற டோட்டல் நம்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும். இங்கே தான் கல் அவங்க கொட்டி வச்சுருப்பாங்க. மினாலேருந்து கொண்டு வர கல் எல்லாமே எங்கே கொட்டி வச்சுருப்பாங்க? முஸ்தலிஃபாவில் தான் பரப்பி கொட்டி விட்டுருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கல் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா பத்தலை அப்படின்னா அங்கே போய் நீங்கள் யார்கிட்டையும் கேட்டுட்டு கீழே கிடந்துச்சுன்னா எடுத்து அடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிட்டன் அடிக்கிற கல்லும் எடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல எடுக்கவே கூடாதும்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணுங்கிறது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். முஸ்தலிஃபாவில் நீங்கள் நைட்டு படுத்துக்குங்க. போன உடனே கல் பொறுக்கிடுங்க. ஏன்னா எல்லோரும் பொறுக்குவாங்க, கைக்கு கிடைக்காது. போன உடனே மொதல் வேலை கல் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் மகரிபும் இஷாவும் தொழுதுட்டு படுத்துருங்க. படுக்கிறது மட்டும்தான் வேலை. படுத்த உடனே அப்புறம் சுபூத் காலையில் எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு சுபு தொழுகை முடித்த உடனே மஷருல் ஹராமுன்ட்டு அங்கே ஒரு மலை குன்று இருக்குது. எங்கே? முஸ்தலிஃபாவில் ஒரு குன்று இருக்குது. சுபு தொழுதுட்ட உடனே அதுக்கு போகலாம் முடியாது. அதுக்கும் இதே தான் ஸ்டோரி. நீங்கள் எங்கே போகிறனாலும் நீங்கள் வந்து ஒரு அசால்ட்டாக 50 கிலோமீட்டர் நடக்கிறவராக இருந்தால் மட்டும்தான் எல்லா இடங்களையும் போய் அந்த இடத்துலையே நீங்கள் போயிட்டு நடந்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் அது வாய்ச்சதுன்னா அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் என்ன பண்ணணும், மஷருல் ஹராம் எல்லாமே மஷருல் ஹராம் தான். அரஃபானா எல்லாமே அரஃபா தான். அது எல்லாமே நீங்கள் வந்து ஜபலுர் ரஹமத்தான் நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் சுபு முடிச்சுட்டு துவா கேட்கணும். கிப்லாவை நோக்கி துவா கேட்கணும். எப்போ வரைக்கும்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் வெளிச்சம் ஆயிடணும். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். இது குர்ஆனில் இருக்குது. இந்த இடத்துல நின்று இப்படி துவா கேளுங்கன்ட்டு. எதில்? முஸ்தலிஃபாவில். ஆனால் கூத்து என்னன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. 95% ஆட்கள் கிளம்பி போயிட்டாங்க. சலாம் கொடுத்த உடனே அந்த ரெகுலர் துவா கேட்பாங்கள்ல, சுபு தொழுகை முடிச்சுட்டு அந்த துவாவை கேட்டுட்டு படபடன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே? மீனாவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே கேட்கல. நாம் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம குரூப் இருந்ததில்ல, ட்ராவல்ஸ் குரூப்பு, அந்த குரூப்பும் கேட்கல. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் போங்க பாவா, நான் வந்தேன். ஏன்னா நான் முதல்ல பார்த்துட்டு போயிட்டேன் ஹஜ்ஜு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இவங்க என்ன சொதப்புறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். மெயினாக எல்லோரும் தவற விடுற ஒரு ஸ்டெப்பு எதுனா இந்த ஒரு ஸ்டெப்பு. எது? சுபு தொழுகை முடிச்சுட்டு கிப்லாவை நோக்கி எந்திரிச்சு நின்று உக்காந்து இல்லை, எந்திரிச்சு நின்று கிப்லாவை நோக்கி துவா கேட்டுகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆயிரும். 20-25 நிமிஷம் ஆகும்போது வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம் சூரியன் முளைக்க ஆரம்பிச்சிடும். சூரியன் அப்படி லைட்டாக வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் கிளம்பிடணும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே உதிக்கிற மாதிரி அந்த இடத்துல வெளிச்சம் ஆகும்ல, அதுவே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடணும். நடந்து நாம் என்ன பண்ணணும், அந்த இடத்துல நேராக மீனாவுக்கு வந்துடணும். இங்கேருந்து மீனா பக்கம் கிட்டத்தட்ட நான் போன ஒரு அரை மணி நேரத்தில் டக்குன்னு போக முடிஞ்சது. இந்த இடத்துல அவங்க தான் சொல்கிறதில்ல, பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அதில் பஸ்ஸே வர்றதில்லை. நான் பார்த்த வரைக்கும் பஸ்ஸே வர்றதில்லை. ஏன்னா அந்த பஸ்ஸு நைட்டு அரஃபாலேருந்து கொண்டாந்து முஸ்தலிஃபாவில் விடுதில்ல, விட்டுட்டு அது அப்படியே அது பஸ்ஸு போயிடுது. அதுக்கப்புறம் காலையில் வந்து நம்ம தான் நடந்து போகணும். அப்புறம் வீல் சேர் ஆட்கள் இருந்தாங்கன்னா வீல் சேர்லாம் முன்னாடியே நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். இது முடிஞ்சதுக்கப்புறம் நேராக துல்ஹஜ் 10 விடிஞ்சிருது. 10 ஆயிருதா? 10 ஆன உடனே நேராக என்ன பண்ணுறோம், அங்கே போய் ஜம்ராவில் போய் கல் ஏறிய ஆரம்பிச்சிடணும். கல் எறியறதுக்கு நேராக போயிட்டு பெரிய சைத்தானுக்கு கல் எறியுது. அது போனீங்கன்னா அந்த அன்றைக்கி அது ஒன்று மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். அங்கே 3 சைத்தானுக்கு போகிற வழி இருக்கும். மீதி 2 பிளாக் பண்ணி அவங்கள மூடி வச்சுருப்பாங்க. ஏன்னா மாற்றி அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால
மீதி ரெண்டுக்குமான வழி அவங்களே தடுத்து வச்சுருக்காங்க. அதனால் கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. எது பெரிய சைத்தான்னு விசாரிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நீங்கள் அடிக்கிறது தான் பெரிய சைத்தான். ஒன்று மட்டும்தான் அங்கே அடிக்கிறதுக்கே பாசிபிள் இருக்கும். 2வது நாள் தான் 3க்குமே ஓப்பன் ஆகும். அப்போ அங்கே போயிட்டு மற்ற பெரிய சைத்தாளுக்கு மட்டும் ஒரு கல் எறியணும். அந்த கல் எறியும் போது ஒவ்வொரு கல்லுக்கும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி எறியணும். இப்போ இந்த கல்லுக்கு வந்து சம்பவம் வந்து ஒரு ஹதீஸும் இருக்குது அஹமதில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய அல்லாஹ் கற்றுக் கொடுக்கும்போது செய்யும்போது ஷைத்தான் அவர் முன்னாடி வர்றான். அந்த சஃபா மருவா இருக்குல்ல, அந்த இடத்துல செய்யும்போது ஷைத்தான் வர்றான். வரும்போது என்ன பண்ணுறான், ஓடுறான். இப்ராஹிம் நபியை விட வேகமாக ஓடுறான் ஷைத்தான். இப்ராஹிம் நபி என்ன பண்ணுறாங்க, அவனை விட வேகமாக ஓட அவனை முந்தினார். ஷைத்தானை விட வேகமாக ஓடி அவர் முந்துறார். அந்த இடம் தான் இப்போ அந்த க்ரீன் லைட்டு போட்டு வச்சுருக்கிறேன். சஃபா மருவாவுக்கு போனீங்கன்னா அந்த செய்கிற அந்த ஒரு 100 மீட்டர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, க்ரீன் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் நல்ல தெம்பு இருக்கிறவங்க ஓடி தான் கடக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத் இதுதான். இப்ராஹிம் நபி ஷைத்தானை வந்து பீட் பண்ணாங்க அந்த இடத்துல. ஷைத்தானை நான் உன்னை விட நீ வழிகேட்டில் வேகமாக இருந்தால் நான் உன்னை விட நேர்வழியில் வேகமாக இருப்பேங்கிறது குறிக்கும் விதமாக அவங்க ஓடினாங்க. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜம்ரவே அக்கபாவுக்கு அழைத்து சென்ற போது, இப்போ ஹஜ்ஜுடைய ஸ்டெப்ஸ் பாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி கற்றுக் கொடுத்ததை நாம் செய்கிறோம். ரசூல்லா வந்து இப்போ இவங்க நடுவில் இவங்க மாற்றிட்டாங்க, மறுபடியும் அதை ரீஃப்ரெஷ் தான் ரசூல்லா பண்ணி கொடுக்குறாங்க. இதை கண்டுபிடிச்சது ரசூல்லா கிடையாது. இந்த ஹஜ்ஜுடைய எந்த கிரியையும் ரசூல்லா வந்து இப்ராஹிம் நபியுடைய ஹஜ்ஜு தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெரிய அக்கபா இதுக்கு அந்த கல்லெறிகிற அந்த பெரிய ஜம்ராத்துக்கு அழைத்து செல்லும் போது அங்கே ஷைத்தான் மீண்டும் தோன்றினான். ஷைத்தான் மறுபடியும் வந்து இப்ராஹிம் நபிகிட்ட கிண்டல் பண்ணுறான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 கற்களை அவன் மீது எறிந்தார்கள். அங்கிருந்து அவன் ஓடிவிட்டான். பிறகு மீண்டும் ஜம்ரே உஸ்தாவிலும் முன்னால் தோன்ற அங்கேயும் 7 கற்களை எறிந்தார்கள். பிறகு மீண்டும் ஜம்ரே கஸ்வாவிலும் முன்னால் தோன்ற அங்கேயும் 7 கற்களை எறிந்தார்கள் இருக்காங்க. இது முஸ்னத் அஹமது 4137 இஸ்லாம் 360 போனீங்கன்னா இந்த ஹதீஸ் வரும். ஃபஸ்ட்டு ஜுல்ஹஜ் 10ஆம் தேதி ஒரே ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் கல் எறிஞ்சிட்டு திரும்ப வந்துடணும். வந்ததுக்கப்புறம் குர்பானி கொடுக்கணும். இது குர்பானியும் கொடுத்தாங்களா இல்லையான்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பணம் கொடுத்து கவுண்டர் கட்டிட்டீங்கன்னா ஹஜ்ஜுக்கும் போதே முன்னாடியே வாங்கிடுவாங்க. சில ட்ராவல்ஸில் துல்ஹஜ் 8, 9 தான் வசூல் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம தான் ஏற்கனவே ஃபுல் செட்டில் பண்ணிட்டோம்னு நினச்சிடாதீங்க. உங்கள் ட்ராவல்ஸுடைய பேக்கேஜ் எப்படி, அவங்களுடைய ப்ராசஸ் எதுனான்னு கேட்டுக்குங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஆப்ஷனல் இருக்குது எங்கே ஹஜ் கமிட்டிலையும். அங்கே நீங்கள் முன்னாடியே சொல்லணும். ஹஜ்ஜுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் முன்னாடியே சொன்னால் தான் உங்களுக்கு கவுண்டர் வந்துடும். நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் குர்பானி கொடுத்ததாக அர்த்தம். ஏன்னா அது சீக்வன்ஸ் படியெல்லாம் அறுக்க முடியாது. உங்கள் ஆடு, உங்கள் நம்பர் ஆடுலாம் அறுத்துட்டாங்கலாம் தெரியாது. அது மீனால தான் மிகப்பெரிய ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்குது. அந்த இடத்துல அவங்க எங்கே அறுக்கிறாங்கன்னு கூட நம்மளால் போக முடியாது. அப்படி அறுக்கிறேன்ட்டு போனவங்க அடுத்த நாள் காலையில் தான் வந்தாங்களாம். நான் போய் என் ஆடு என் கையால் அறுப்பேன்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாருமே அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி திரும்பி அவங்க டென்ட்டு கண்டுபிடிச்சி வர்றதுக்குள்ளே ஜமானா ஆயிடுச்சு. சரியா? இது முடித்த உடனே நீங்கள் கல் எறிஞ்ச உடனே என்ன நினைக்கலாம், அங்கே நீங்கள் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். மொட்டை அடிக்கிறதுக்கு மினிமம் சார்ஜ் தான் 3000 to 4000 ரூபா. புரியுதுங்களா? அதனால் வந்து சவுதி கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. நான் போகும்போது ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு சலூன் இருந்துச்சு. சின்ன கூட்டம் தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு மறுபடியும் சாயந்தரம் போனேன். அப்புறம் அங்கேயே பாத்ரூமில் ஒருத்தர் இந்த நைஜீரியாக்காரங்களாம் அங்கேயே அடிச்சுட்டு இருந்தாங்க. மொட்டை 5 ரியால் கொடுத்தா அடிச்சுட்டு இருந்தான். ஷேவிங் பிளேடு வச்சு அவன் போட்டு மண்டையெல்லாம் கொதறி எடுத்து அது வேறு வழி இல்லை. மொத்தத்தில் உங்கள் சேஃப்டி நீங்கள் பார்த்துங்க. சரியா? மொட்டை அடிக்கிறது அது ஒரு ப்ராசஸ்ஸு. எது வேணாலும் நம்ம பண்ண முடியல. நான் ரேசர்லாம் வச்சு பண்ணாது கந்தரகோலமாகி அது ஒரு கதி ஆச்சு. வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் வேணாலும் கொடுக்குறேன். என்ன கதி ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். அது வேலைக்கு ஆக மாட்டேங்குது. பெஸ்ட் ஆப்ஷன் அங்கேயே பாத்ரூம்லேயே யாராவது வருவான், வந்துட்டு அடிச்சு தருவான். ஆனால் அங்கே போனீங்கன்னா மினிமம் அதை கொல்லைங்க காசு 3000 4000 ரூபா மினிமம் இருந்தால் பண்ணி. அதான் இவர் இருக்க, அவர் சலூன் கடை தானே வச்சுருந்தார். இதில் வந்து இது ஒரு விஷயம். அப்போ மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். நீங்கள் நேராக வந்து ஏறாமல் கழட்டிட்டு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், அத்தர் போட்டு பூசிக்கலாம், சோப்பு போட்டு குளிச்சிக்கலாம். எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இதாகிடலாம். ஆனால் மனைவி மட்டும் ஹலால் ஆக மாட்டாங்க இந்த ஒரு ஸ்டேஜில். இது வந்து இப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஹஜ்ஜு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், தவாஃபுக்கு போகணும். தவாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பஸ் ஃபெசிலிட்டி இருக்கிறது இல்லை. இருக்குது, அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பஸ்ஸு பிடிச்சிட்டு அது போகிறதுக்குள்ள அது நான் போகும்போது நடந்து போனேன். அப்புறம் அது பெரிய பாடுன்னு வச்சிங்களேன். அது எப்படி போனேன், நடந்து போய் அப்படி போய் கடைசியாக ரோட்டில் மெயின் ரோடு ஒன்று ஏறி அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி
அதெல்லாம் போயிட்டு வந்தேன். ஆனால் அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தவாஃப் கண்டிப்பாக செய்யணும். துல்ஹஜ் 10க்கு நீங்கள் அங்கேருந்து மினாலேருந்து நீங்கள் ஹரமுக்கு போகணும். எங்கேயாவது போயிட்டு நீங்கள் குரூப் சேர்ந்துக்குங்க, 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி அங்கே எப்படி போகுது, பஸ்ஸு போகுதா என்னதுன்னு விசாரிச்சுட்டு போயிருங்க. அதுதான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் எல்லாம் ஜுகாடு நீங்களே பண்ணிக்கணும். அது நம்ம அந்த இடத்துல வந்து இது ஒரு கணக்கு. மொத்தத்தில் அன்றைக்கி நீங்கள் தவாஃபே இது வந்து நீங்கள் பண்ணணும். மற்ற நாளில் வந்து நீங்கள் தவாஃப் வந்து வேகமாக சுற்ற முடியும். அன்றைக்கி வந்து நீங்கள் எறும்பு ஊடுற மாதிரி தான் தவாஃப் பண்ண முடியும். 7 ரவுண்டு அடிக்கிறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுது தவாஃப். அது நீங்கள் உங்களுக்கு உள்ள சர்க்கிள் கிடச்சா, அது வெளி சர்க்கிள் பின்னாடி அது போனீங்கன்னா அதெல்லாம் 7 கிலோமீட்டர் ஆயிரும் ஒரு தவாஃபு. அது தவாஃபு முடிச்சுட்டு சை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சை இருக்குது இதுக்கு. ஏன்னா ஹஜ்ஜை தமத்து பண்ணுறவங்க கண்டிப்பாக தவாஃபும் பண்ணணும், சையும் பண்ணணும். சைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு இங்கே வந்து சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் ஆகும்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே துல்ஹஜ் 10 இல்லை, உங்களுக்கு பெருநாள் தொழுகையும் கிடையாது. ஹாஜிகளுக்கு பெருநாள் ஈத் தொழுகையும் கிடையாது. காபாவில் நடக்கும் ஈத் தொழுகை. ஆனால் இங்கே மினாவில் வந்து இதுக்கு ஹாஜிகளுக்கான எந்த ஒரு ஈத் தொழுகையும் இருக்காது. அதனால் அது போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது எப்போ பெருநாள் தொழுகை போகிறதுன்ட்டு. பெருநாள் தொழுகை உங்களுக்கு கிடையாது. அப்போ இது முடிச்சுட்டு அவங்க தவாஃபு முடிச்சுட்டு சை முடிச்சுட்டு நைட்டுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் மினாவுக்கு வந்தாகணும். இது நீங்கள் நைட் காலையிலக்குள்ளே நீங்கள் வரல, நீங்கள் வந்து சேர்றதுக்கு நைட்டு 3 ஆயிரும். இங்கேருந்து முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நீங்கள் தவாஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் மினாவுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே 3 ஆயிரும். இது வரைக்கும் ஹஜ்ஜோடைய ப்ராசஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் துல்ஹஜ் 10 முடிஞ்சிருச்சா, 11, 10, 11, 12 இந்த 3 இரவுகளும் நம்ம என்ன பண்ணணும், மினாலேயே தங்கியிருக்கணும். காலையில் எந்திரிக்கணும், கல் எறியணும். துல்ஹஜ் 11ல் கல் எறியணும். அதே மாதிரி துல்ஹஜ் 12ல் கல் எறியணும். அப்போ 2 நாள் கல் எறிஞ்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த இடத்துல நீங்கள் வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்ஹஜ் இதிலிருந்து புறப்படுறது இது, இந்த கல் எறிஞ்சிட்டு புறப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா 13 நாம் புறப்படலாம், 12 புறப்படலாம். இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிட்ட சில நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறல் வேண்டும். பின்னர் எவரேனும் 2 நாட்களில் அவசரமாக திரும்பிவிட்டால் அவர் மீது குற்றம் இல்லை. எவரேனும் சிறிது தாமதித்து புறப்பட்டால் அவர் மீதும் குற்றம் இல்லை. ஆனால் அவர் இந்த நாளை இறையச்சத்துடன் கழித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இது வந்து 2:203 2 நாள் கல்லெறிய விரும்பினாலும் ஓகே, 11, 12 அல்லது 11, 12, 13 நான் எறிகிறேன் அப்படின்னா 13 எறியலாம். ஆனால் அங்கே இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிற அந்த விஷயம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ 2, 3 அல்லாஹ் ஆப்ஷன்லாம் கொடுத்தான். அப்போ நாம் என்ன செலக்ட் பண்ணலாம், 2ஆ 3ஆ? 3. ஏன்னா ரசூல்லா 3 தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 3 நாள். அப்போ அந்த இடத்துல நம்ம மினாவில் போய் மறுபடியும் தங்குற பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? உலகத்தில் ஹோட்டல் ரூமில் எப்போனாலும் தரும். ஆனால் 99.9% காலி ஆயிரும். 2வது நாளே காலி ஆயிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அந்த வேக்காடுக்கு, அங்கே இருக்கிற அந்த புழுக்கத்துக்கு இருக்க மாட்டாங்க. முதல்ல ஓன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் ஓன்னா அப்படி போகிறவங்கள குறை சொல்லக்கூடாது. அல்ல அதுதான் சொல்கிறோம். நீங்கள்லாம் போயிட்டீங்க, நாங்களாம் தக்குவாதாரிங்கன்ட்டோ இல்லை, இவர் பெரிய தக்குவாதாரி இருந்துட்டார், ஏன் வரமாட்டாரா, அதான் 2 நாளில் போக சொல்கிறாங்களே, அவரை குறை சொல்லக்கூடாது, அவர் இவரை குறை சொல்லக்கூடாது. அவங்கவுங்க இக்லாஸை பொறுத்து. அப்போ நான் என்ன பண்ணேன், 3 நாள் இருந்தேன். என்ன இப்போ அதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன, 2வது நாள் ஈவினிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கட் ஆயிரும். சாப்பாடு வராது. 2வது நாள் நைட்டு உங்களுக்கு சாப்பாடு வராது. அடுத்த நாள் சுபுவில் டிஃபன் வராது, டீ வராது, ஒன்றும் வராது. கரண்ட்டு கூட மோஸ்ட்லி கட் ஆகிடுது. சில ஒரு இதில் கூலர் ஓடிட்டுருக்குது. எந்த ஃபெசிலிட்டியுமே இருக்காது. ஈவினிங் மக்ரிப் தொழுகைக்கே பார்த்தீங்கன்னா வெறிச்சோன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயமாக இருக்கும். நான் என் டென்ட்டில் பயமாக இருந்துச்சுன்னு நான் போய் அப்புறம் பக்கத்தில் வேறு இடத்துல எங்கே சில பேர் மட்டும் இருந்த இடத்துல அந்த டென்ட்டில் போய் நான் போய் தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் முடிச்சுட்டு, அதே மாதிரி இந்த 2வது நாள்லேருந்து தான் உங்களை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போகிறதுக்கெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கும். ட்ராவல்ஸ் கூட்டிகிட்டு போவோம். 3வது நாள் நீங்கள் தங்குறீங்கன்னா ஹோட்டல் இங்கே உங்களை கை கழுவி விட்டுருவாங்க. நீ யாச்சு உயிரோடு இருந்தீங்கன்னா வந்து சேரு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பிஸ்கட்ஸு, கேக்ஸ் ஏதோ மாதிரி இந்த மாதிரி ஐட்டம் வாங்கி வச்சு தங்குற நியத்து இருந்தால். ஆனால் தங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா ரசூலா தங்கியிருக்காங்க, அதை வச்சு நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா நான் எல்லாம் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ ரசூலா என்ன பண்ணாங்களோ நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சைத்தான கல் எறியும் போது 3 சைத்தான அது ஸ்டெப்ஸ் இருக்கும். முதல்ல சின்ன சைத்தானு, அதுக்கப்புறம் நடுவில் பெரிய சைத்தானு, 3வது சைத்தான். 2 சைத்தான கல் எறியும் போதும்
துவா ரொம்ப நேரம் நின்று கேட்கணும். மொதல் சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு ரொம்ப நேரம் துவா கேட்கணும். ரெண்டாவது சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு ரொம்ப நேரம் துவா கேட்கணும். 7 கல். 3வது சைத்தானுக்கு கல் எறிஞ்சிட்டு துவா கேட்கக்கூடாது, வந்துடணும். இதுதான் வந்து கல்லெறியறதுடைய சுன்னத்து. இவ்வளோ தான் ஹஜ்ஜு. இது முடிச்சுட்டு கடைசியாக ஹோட்டலுக்கு நீங்கள் வந்துடலாம். கடைசியாக ஒரு தவாஃப் இருக்குது. அந்த தவாஃபுக்கு அப்புறம் நீங்கள் காபாவுக்கு போகக்கூடாது. அதுதான் தவாஃபே விதா. அது நீங்கள் என்ன பண்ணலாம், கடைசியாக வச்சுக்கலாம். அது கடைசியாக ஒரு தவாஃப் பண்ணிவிட்டு அது தவாஃபே விதா முடிச்சுட்டு இதில் நீங்கள் வந்துடலாம். இவ்வளோ தான் ஹஜ்ஜு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸும் வந்து மிட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா என்னன்னா, அந்த தவாஃப் வந்து பண்ணுறாங்க இல்லையா உம்ராவுக்கு, தவாஃப் வந்து 7 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மகாமே இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் சை செய்கிறதுக்கு அப்படியே மகாமே இதிலிருந்து அப்படியே போயிடுவாங்க. ஜம்சம் போய் அங்கே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் திரும்ப வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை வந்து தொட்டு முத்தம் கொடுத்துட்டு பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் போவாங்க. நம்ம எல்லோரும் பெரும்பான்மை அப்படி தான் போகிறாங்க. எந்த புக்குலேயும் அந்த குறிப்பும் எழுதுறதில்ல. மகாமே இப்ராஹிமில் தொழுதுட்டு மறுபடியும் வந்து ஹஜ்ருல் அஸ்வத்துக்கு முத்தம் கொடுக்கணுன்ட்டு புக்கில் எழுதுறமில்ல. எந்த ஆதாரம் வந்து அவங்க காட்டுறாங்களோ, இருக்கிறதுலே பெரிய ஹதீஸ் ஒன்று வரும் முஸ்லீமில், 2334 முஸ்லீமில் வரும். அந்த ஹதீஸ் தான் வந்து பாப்புலரு. அந்த ஹதீஸில் தான் ஃபுல் ஹஜ்ஜுமே இருக்கும். ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸு தான் ஹஜ்ஜு ஃபுல்லாகவே அதில் கம்ப்ளீட் சாப்டர் இருக்கும். அந்த ஹதீஸ்லேயே இந்த விவரமும் இருக்குது. மகாம இப்ராஹிமில் 2 ரக்காத் தொழுதுட்டு மறுபடியும் வந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சைக்கு வந்து போகணும். இது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. இது எல்லாருமே விட்டுடுறாங்க. அதனால் இது ஒரு மைண்டில் வச்சிங்க, அது ஒரு கூடுதலாக ஆட் பண்ணிக்கங்க. இதில் சில தப்பு கணக்கு போடுவாங்க. என்னன்னா, மினாவில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் தெரியும். இந்த ஊரில் 20-25 கிலோமீட்டர் ரேடியஸில் எங்கே நின்று பார்த்தாலும் கிளாக் டவரு தெரியும். ஏன்னா அது வந்து உலகத்தில் பெரிய பில்டிங்காக அது ஒரு காலத்தில் இருந்திருக்கு. உலகத்தில் டாலஸ்ட் பில்டிங் இருக்குல்ல, அதில் வந்து இதுவும் 5வது இடமோ 4வது இடமோ நம்ம வருது. அது 5வதோ 6வது இடம் வருது. அதனால் அதை பார்த்து தப்பாக கணக்கு போட்டுறாதீங்க. கண்ணு முன்னாடி தானே தெரியுது, அதை போயிடலான்ட்டு நீங்கள் நடந்து போய்கிட்டே இருப்பீங்க, அது கிட்டே வராது. அதனால் கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. வண்டியில் போகிறது ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக போங்க. இன்னும் இதுக்கு போய் 500 ரூபா கேட்குறேன், இதுக்கு போய் 2000 ரூபா கேட்குறேன்னு நினச்சிடாதீங்க. எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியும். 20 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தீங்கனாலும் அது கண்ணுக்கு முன்னாடி கிளாக் டவர் தெரியும். இன்னும் 10 கிலோமீட்டர் முன்னாடிலாம் நின்று பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நாம் நிற்கிற மாதிரி தெரியும். இங்கே தான்டா இருக்குது ஜஸ்ட்டு அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்போம், வராது அது. அதனால் வந்து இது ஒரு பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் விஷயம். இந்த ஸ்டெப்ஸு உங்களுக்கு மறக்காது. எதுவும் போட்டு இதில் நீங்கள் அழட்டிக்காதீங்க. சிம்பிளாக தாருல் ஹுதாவுடைய ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி வச்சிங்க. ஏன்னா இதே ரிட்டனில் கிடைக்குது, வாங்கி வச்சிங்க. இங்கே தக்வாவுடைய அந்த ப்ராசஸ் மட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், அந்தந்த இடத்துல நாம் என்ன நினச்சி அந்த ஒவ்வொரு சடங்கையும் நிறைவேற்றணுங்கிறது மட்டும் இன்ஷா அல்லாஹ் 2வது போர்ஷனில் சொல்கிறோம். போதும் இது வரைக்கும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.